தலைப்பை பார்த்தீங்கன்னா வெகு சிறப்பு. ஏன்னா அப்படி ஒரு அருமையான தலைப்பை வந்திருக்கு. தமிழ் திரைப்பட பாடலாசிரியர்களில் முதலிடம் வகிப்பது, இந்த 2 பேரும் முதலிடம் வகிப்பது இல்லாமல் எல்லாத்துலையும் இல்லை. திரு கண்ணதாசன், திரு வாலி இவர்கள் 2 பேர்ல முதலிடம் வகிப்பது யார் அப்படிங்கிற ஒரு அருமையான தலைப்பு. 2 குழுவை சார்ந்தவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். உங்களுக்கு இடது பக்கம் உட்கார்ந்துருக்கக்கூடிய கண்ணதாசன் அப்படிங்கிற தலைப்பில் பேசக்கூடியவங்க, இந்த பக்கம் வலது பக்கம் இருக்கிறவங்க திரு வாலி அவர்கள் தான் முதலிடம் வைப்பார் அப்படிங்கிற தலைப்பில் பேசக்கூடிய. உங்களுக்கு பற்றி அறிமுகம் தேவையில்லை, நடுவர் அவர்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார். நடுவர் திரு டி.வி. ராதாகிருஷ்ணன் அவர்கள், அவருக்கு சொல்லவே வேண்டாம். அவர்கள் 2 பேரை பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. அவங்களுக்கு ஆடணும்னா நிறைய பாடலாம், ஆடணும்னா நிறைய ஆடலாம். அந்த அளவுக்கு சப்ஜெக்ட் நிறைய இருக்கு. அப்படி ஒரு சப்ஜெக்ட் நிறைந்த ஒரு தலைப்பு இன்னைக்கு நாம் இவங்களுக்கு தேர்வு செஞ்சு கொடுத்துருக்கோம். நிகழ்ச்சிக்கு பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய ரசிக்கக்கூடிய ரசிக பெருமக்களாகிய ஜீவாவாசிகள் அனைவரையும் எனது சார்பாக வருக வருக என வரவேற்று தற்சமயம் முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். இப்போ தமிழ் திரைப்பட பாடலாசிரியர்களில் முதலிடம் கண்ணதாசனுக்கா வாலிக்கா? இதை பத்தி பேச ஆரம்பிக்கு முன்னாடி தமிழ் பேசும் படம் பத்தி ஒரு சின்ன குறிப்பு. 1931ஆம் ஆண்டு தமிழ் பேசும் படமும் வந்தது. தமிழ் திரைப்படங்கள்ல அந்த காலகட்டத்துல ஒவ்வொரு படத்திலும் ஒரு 30-40 பாட்டுகள் இருக்கும். பாபநாசம் சிவன்ல ஆரம்பிச்சு குறிப்பா குமா பாலசுப்ரமணியம், தஞ்சை ராமேதாஸ், மருதகாசி, உடுமலை நாராயணகவி, ஆலங்குடி சோமு, ஆத்மநாதன், புலமை பித்தன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், இப்படி நிறைய பேர் பாட்டுகள் எழுதியிருக்காங்க. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், நாம் ஏன் கொடியை ஏத வேண்டும், மனித நாட்டில் பறக்க வேண்டும் இங்கு ஒரு சின்ன கொடி, பஞ்சம் இல்லை என்னும் அன்னக்கொடி அப்படின்னு சொன்னவர் மருதகாசி. தூங்காதே தம்பி தூங்காதே, நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவன் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டை பட்டுக்கோட்டை கல்யாணம் இருக்காரு. இது மாதிரி நிறைய பேர் நல்ல அருமையான பாடல்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க. ஆனாலும் 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கோலோச்சின் என்ற 2 கவிஞர்கள் கண்ணதாசனும் வாலியும் தான். இந்த இருவரில் முதலிடம் யாருக்கு? இதில் எப்படி சொல்ல முடியும்? 2 பேருமே ஒன்றா இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பீங்க. ஆனாலும் 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு வித்தியாசங்கள் இருக்கக்கூடும். யாராவது ஒருத்தர் முதலிடம் வரணும். எந்த ஒரு போட்டினாலும் இந்த குதிரை பந்தயம் வைக்கிறோம், வேகமாக குதிரை ஓடிட்டு இருக்கு, 2 குதிரை ஓடுது, டக்குன்னு ஜாக்கி என்ன பண்ணுறான், இது லகானை பிடிச்சி இழுக்கிறான், 2வது ஒரு குதிரை டக்குன்னு மூக்க நீட்டிடுறது, அந்த மூக்க நீட்டின குதிரை வின் பண்ணிடுறது. அது மாதிரி ஒரு சின்ன மைக்ரோ செகண்டில் தான் இன்னொரு வின் பண்ணுறது. அதனால் 2 பேரும் ஈக்குவல் தான். இருந்தாலும் ஒரு லைவ்லியான டாபிக் வேணுங்கிறதுனால இந்த டாப்பிக்கை நாங்கள் சூஸ் பண்ணோம். இந்த 2 அணியினர் வைத்தோம் இவர்கள் சில பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி வைப்பாங்க. அதுலேருந்து கடைசியில் 2 பேர் வாதத்தையும் நான் பார்த்துட்டு யார் சிறந்த பாடலாசிரியர் அப்படின்னு கூடிய மட்டும் நேர்மையான தீர்ப்பை உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறேன். இப்போது கண்ணதாசன் பாடல்கள்ங்கிறது காலத்தால் அழியாத பாடல்கள். 1921ஆம் ஆண்டு பிறந்தவர் அவர். 5000த்துக்கும் மேற்பட்ட பாடல்களே அவர் எழுதியிருக்கார். தத்துவ பாடல்கள், சோக பாடல்கள், காதல் பாடல்கள், நகைச்சுவை பாடல்கள் என்று எல்லா துறையிலையும் அவர் வல்லுநராக இருந்திருக்கார். இவர் சண்டாமிர்தம், திருமகள், திரையொலி, தென்றல், கண்ணதாசன் என பல பத்திரிகைகளுக்கு ஆசிரியராக இருந்திருக்கார். பாரதியாரை மானசீக குருவாக ஏற்றவர் இவர். காலை குளித்தெழுந்து கருஞ்சாந்து பொட்டிட்டு கருணாக பாம்பு எனவே கார்கூந்தல் பின்னலிட்டு என்பதுதான் இவரோட முதல் கவிதை. முதல் திரைப்பட பாடல் இவருக்கு கன்னியின் காதலிங்கிற படத்தில் 1949ஆம் ஆண்டு ஒரு பாட்டு எழுதினார். அதில் கலங்காதிரு மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே அப்படிங்கிற பாடல். அந்த பாடல் வரிகள், கலங்காதிரு மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே, கடினப்படாமல் எதுவும் கைக்கு வராது, கடினப்படாமல் எதுவும் கைக்கு வராது, கஷ்டப்படுவதால் நம்மை காலம் கைவிடாது, அடுத்தடுத்து முயன்றால் ஆகாதது எது, அடுத்தடுத்து முயன்றால் ஆகாதது எது அப்படின்ற அன்னைக்கே கேட்டு கண்ணதாசன் கேட்டவர். கா என்ற எழுத்து அவருக்கு ஒரு சிறப்பு எழுத்து.
முதல் அவர் எழுதின பாடல் கால ஆரம்பிக்கும் கலங்காதிரு மனமே. கடைசியில் அவர் எழுதின பாடல் கண்ணே கலைமானே. இப்படிலாம் சொன்னவர் கண்ணதாசனின் உதவியாளர் கண்ணப்பன். அடுத்து வாலியை பற்றி ஒரு சின்ன குறிப்பு. வாலியின் பாடலும் காலத்தால் அழியாத பாடல்கள் தான். 1931ஆம் ஆண்டு பிறந்தவர் அவர். 15,000க்கும் மேற்பட்ட கவிதைகளை எழுதியிருக்கிறார். 15,000க்கும் மேற்பட்ட கவிதைகள். கண்ணதாசன் 5,000 கவிதைகள், இவர் 15,000க்கும் மேற்பட்ட கவிதைகள் எழுதியிருக்கிறார். எம்ஜிஆரின் அரசியல் வாழ்வு புகழ் பெற இவர் பாடல்கள் கண்டிப்பாக ஒரு காரணமாக இருந்திருக்கும். திருச்சி ரயில் நிலையம், அங்கே அன்னைக்கு மெட்ராஸ் எக்மோருக்கு போகிற ட்ரெயின் நின்றுட்டுருக்கு. திருச்சியில் ஒரு இன்னிசை கச்சேரியை முடிச்சுட்டு ஒரு பிரபலம் அந்த ட்ரெயினில் உட்காந்துருக்கார் மெட்ராஸ் வரத்துக்கு. அப்போது ஒரு இளைஞர் கையில் ஒரு பாட்டை எழுதிட்டு அப்படி அவர்கிட்ட மெதுவாக போய் அவர்கிட்ட கொடுத்தார். அந்த பாட்டை வாங்கி பார்த்தாரு அந்த பிரபலம். பார்த்துட்டு நீ உடனே மெட்ராஸ் கிளம்பி என்னை வந்து பாரு அப்படின்னார். அந்த பிரபலம் TM சௌந்தரராஜன், அந்த இளைஞர் வாலி. அந்த பாடலை TMS இசையமைத்து பாடலாக்கினார். இது வாலியோட முதல் பாட்டு. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே கனவினை மறவேனே அப்படிங்கிற பாட்டு. கண்ணதாசனுக்கு இணையாக பேசப்பட்டவர் வாலி. இல்லை கண்ணதாசன் தான் சிறந்தவர், அவங்களுக்கு இணை யாருமே இல்லை அப்படிங்கிறாங்க இந்த பக்கம். இவங்க வாலி தான் பெஸ்ட் அப்படிங்க போகிறாங்க. திரைப்பட ஆசிரியர்களுக்கு, திரைப்பட பாடலாசிரியர்களுக்கு கண்ணதாசனுக்கு முதலிடமா வாலிக்கு முதலிடமா அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொருத்தர் மாற்றி ஒருத்தர் பேச போகிறாங்க. முதல்ல கண்ணதாசன்கிற டீமோட லீடர் சண்முகநாதன் அவர்கள் பேச போகிறார். சார் பேசுங்க. ஹலோ. ஒருவர் காலங்கள் கடந்தும் பேசப்படுகின்றார், போற்றப்படுகின்றார் என்றால் நிச்சயமாக மற்றவர்கள் செய்ய முடியாத சாதனைகளை அந்த செய்துள்ளார் என்பதுதான் உண்மை. அந்த வரிசையில் கவிஞர் கண்ணதாசனும் ஒருவர் என்பதில் இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது. அந்த வரிசையில் கவிஞர் கண்ணதாசனும் ஒருவர் என்பதில் இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது. கவிஞர் வாலியை பற்றி பேச வந்துள்ள நண்பர்களும் இதை மறக்க மாட்டார்கள். மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்ட பொதிந்த தமிழ் மன்றமே, யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆள பிறந்தாயடா, புவி ஆள பிறந்தாயடா, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா, வாழ பிறந்தாயடா, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா, தங்க கடிகாரம் வைர மணியாரம் தந்து மனம் பேசுவார், பொருள் தந்து மனம் பேசுவார், மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார், உலகை விலை பேசுவார், மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக, மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார். இந்த பாடல் இடம்பெற்ற பாசமலர் திரைப்படம் வெளிவந்து 65 ஆண்டுகள் நிறைவடைந்தும் இன்றும் இந்த பாடலை கேட்டால் மனம் கணக்கிறது, கண்களில் நீர் கசிகிறது, பாடினால் குரல் வர மறுக்கிறது. அண்ணன் தங்கை பாசம் பற்றி இப்படி ஒரு பாடலை யாரும் இதுவரை எழுதியதில்லை, கவிஞர் வாலி உள்பட. கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாடலில் இத்தான் என்ற சொல்லை 32 முறை பயன்படுத்தியிருப்பார். அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான்
எப்படி சொல்வேனடி அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி என்று தன் தலைவனை சந்தித்த நிகழ்வை தோழியிடம் வெட்கமுற சொல்வதாக பாடல். இப்படி ஒரு பாடல் போன்ற பெண்களின் இயல்பான வெட்கத்தை வேறு யாரும் எழுத முடியாது. இந்த வரும் பாடலில் கவிஞர் கண்ணதாசன் தனது தலைவனின் மூலம் தலைவியை 50 முறைக்கு மேல் தேன்பட எழுதியுள்ளார். பார்த்தேன், சிரித்தேன், பக்கத்தில் அழைத்தேன், அன்று உனைத்தேன் என நான் நினைத்தேன், அண்டம் அழைத்தேன் என நான் மலைத்தேன். பார்த்தேன், சிரித்தேன், பக்கத்தில் அழைத்தேன், அன்று உனைத்தேன் என நான் நினைத்தேன், அண்டம் அழைத்தேன் என நான் மலைத்தேன். கொடித்தேன் இனி எங்கள் குடி தேன் என ஒருபடி தேன் பார்வையால் குடித்தேன், ஒரு துளி தேன் கூட சிந்தாமல் குடித்தேன். கவிஞர் வாலி அவர்கள் இந்த பாடலை கேட்டுவிட்டு நான் மலைத்து போனேன் என்றுள்ளார். வாழ்க்கை எப்போதும் மகிழ்வாக இருந்தாது. காதலில் தோல்விகள் உடல்கள் இருக்கத்தான் செய்யும். கவிஞரின் தலைவி தலைவன் ஏமாற்றிவிட்ட நினைத்து இப்படி பாருகின்றார். 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி, என்னை வேறுபட்டு நின்றானடி, என்னை வேறுபட்டு நின்றானடி. தேரோடும் வாழ்வில் என்று ஓடோடி வந்த என்னை போராட வைத்தானடி, கண்ணில் நீரோடு விட்டானடி, கண்ணில் நீரோடு விட்டானடி. கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து விளையாடச் சொன்னானடி, அவனே விளையாடி விட்டானடி, அவனே விளையாடி விட்டானடி. தலைவி ஒரு பக்கம் அல்லாட தலைவன் மறுபக்கம் அரட்டுகின்றான். கடவுளை வம்புக்கு இழுக்கின்றார் கவிஞர் தனது தலைவனின் மூலம். கண்ணே, மணியே, முத்தே, கனியே, அமுதே, தேனே என்று தலைவியை பாடியவன் இப்படி பாடுகின்றான். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும், பிரிவென்னும் கடலினிலே மூழ்க வேண்டும், அவன் பெண்மை என்றால் என்னவென்று உணர வேண்டும். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். எத்தனை பெண் படைத்தான், எல்லோர்க்கும் கண் படைத்தான், அத்தனை கண்களிலும் ஆசையின் விஷம் கொடுத்தான், அதை ஊரங்கும் தூவிவிட்டான், உள்ளத்திலே பூசிவிட்டான், ஊஞ்சலை ஆடவிட்டு உயரத்திலே தங்கிவிட்டான். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் என்று கூறுகின்றான். எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு உண்டு. அதுபோல தலைவியின் ஊழல்கள் சமாதானமாகிறது, திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. மணமேடைக்கு தோழர்கள் இந்த பாடலை பாடிக்கொண்டே அழைத்து கொண்டு வருவர். 65 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதிய இந்த பாடல் இன்னும் எல்லா திருமணங்களிலும் தவறாமல் ஒலிக்கிறது. கவிஞரின் அமரத்துவம் வாய்ந்த பாடல்களில் இதுவும் ஒன்று. வாராயன் தோழி வாராயோ, மணப்பேடை காண வாராயோ, மணமேடை தன்னில் மனமே காணும் திருநாளை காண வாராயோ, வாராயோ தோழி வாராயோ, மணமேடை காண வாராயோ. தனியாக காண வருவாள் இவர் தளில் போல கண்வாள், இரவோடு நெஞ்சம் உருகாதோ, 2ஓடு 3 சேராதோ என்று கவிஞர் கண்ணதாசன் எழுதிய இந்த பாடல் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் திருமண நாட்களில் இன்றும் ஒலிக்கிறது. சூரியன் தரும் ஒளியையும் மற்ற கிரகங்களோ அல்லது செயற்கையான விளக்குகளோ பெற முடியுமா? இரவில்
குளிர்நழுவு தரும் ஒளியும் அழகையும் பல்லாயிரம் கோடி விண்மீன்கள் அல்லது செயற்கை முறையில் வடிவமைக்கப்பட்ட ஒளிவிளக்குகளால் தந்திர முடியுமா? அதுபோல கவிஞர் கண்ணதாசனை கவிஞர் வாலி என மற்ற எந்த கவிஞர்களாலும் விஞ்சிட முடியாது என்பதை ஆணித்தரமாக கூறி அமர்கின்றேன். மீண்டும் ஒருமுறை உங்களோடு கவிஞர் பாட வருகிறேன். இந்த டைமிங் கீப் பண்ணா நல்லா இருக்கும். சிவசுந்தரம் கண்ணங்கள் சொன்னான் அப்படின்னு ஆணித்தரமா பேசினார். அவர் சொல்றது உண்மைதான். படித்தால் மட்டும் போதுமான ஒரு படம், அதுல ஒரு பாட்டு, இதுல என்ன தத்துவங்கள் எவ்வளவு இருக்கு பாருங்க. ஓஹோ மனிதர்களே ஓடுவது இங்கே சொல்லுங்கள். இந்த பாடல எவ்வளவு இருக்கு. அறிவில்லாதவன் உயிரும் ஊருக்கு உதவாது, உளறி திரும்ப வார்த்தையில் ஒரு உருப்படி சேராது, காலம் போனால் திரும்புவதில்லை, காசும் பணமும் உயிரை காப்பது இல்லை, அடிப்படையின்றி கட்டிய மாளிகை காத்துக்க நிற்காது, விளம்பரத்தாலே உயர்ந்தவன் வாழ்வு நிரந்தரமாகாது, விளக்கு இருந்தாலும் எண்ணெய் இல்லாமல் வெளிச்சம் கிடைக்காது, உதய மரங்கள் பெருத்திருந்தாலும் உத்திரமாகாது, உருவத்தில் சிறியது கடுகானாலும் காரில் போகாது, பாதையை விட்டு விலகிய கால்கள் ஊர்ப்பை சேராது. என்ன அருமையான பாடல். மனம் படைத்தேன் உங்களை நினைப்பதற்கு அப்படின்னு ஒரு பாடல். அதுல தமிழ் அவர்கிட்ட எப்படி விளையாடுது பாருங்க. செவ்வேல் என நீ பெயர் கொண்டாய், செவ்வேல் கொண்டு நீ தமிழ் வென்றாய், கைவேல் கொண்டு நீ பகை வென்றாய், கண்வேல் கொண்டு நீ என்னை வென்றாய். ஏன் வாலிகிட்ட தமிழ் விளையாடலையா? இவங்க எல்லாரும் முறைச்சு பாக்குறாங்க, என்ன கேட்கறாங்க. வாலிகிட்டே தமிழ் விளையாடித்தான் விளையாடித்து. வாலியோட சில வரிகளை இப்ப சொல்றேன். சிறு வயதில் இவர்கள் மண்ணை தின்றார்கள், பெரு வயதில் மண் இவர்களை தின்றது, கண்மூடி போனதால் மண்மூடி போனவர்கள் அல்ல இவர்கள், மண்மூடி போனதால் கண்மூடி போனவர்கள். கண்ணதாசனோட வாலிதான் சிறந்தது அப்படின்னு எனக்கும் கொஞ்சம் சந்தேகம் வருது. பார்ப்போம் இவங்க என்ன சொல்றாங்கன்னு. வாங்க சபரி, முதல்ல பேசுங்க. ஜீவா குடில் அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய வேளையில் எனது அன்பு கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் திரைப்பட பாடலாசிரியர்கள் முதல் இடம் வாலி என்பதற்கு சில கருத்துக்களை முன்வைக்கின்றேன். ஆரம்ப காலத்தில் பாடல்கள் பாவடிவில் அமைந்திருந்தன. பாவடிவில் என்றால் வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என்ற பாவகைகளை. அதை எளிமையாக்கி தந்தவர்கள் பாரதியாரும் பாரதிதாசனும். அந்த நேரத்தில் உடுமலை நாராயண கவி, பாபநாசன் சிவன் போன்ற ஐயா சொன்ன அந்த கவிஞர்கள் பூராமே தெய்வீக கவிஞர்கள். அவர்கள் எழுதி இசையமைத்த பாடல்கள் வருடக்கணக்கில் ஓடியதாக உங்களுக்கும் தெரியும், உங்களுக்கு அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் தெரியும். அதாவது தியாகராஜ பாதர், பி சின்னப்பா போன்ற நடிகர்கள் நடித்தது. அது ஒரு காலம். அதற்கு அடுத்து கண்ணதாசன் வருகிறார். கண்ணதாசனோடு இணைந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், வாலி போன்ற கவிஞர்கள் வர்றாங்க. இப்ப நான் சொல்றது அந்த 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 இது முடிஞ்சிருச்சு. தியாகராஜ காலம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்த நிலை உயருது. அவங்க பாடல் மங்கி போகுது, இது கொஞ்சம் பிரகாசிக்குது. கண்ணதாசனுக்கு நான் யாருமே குறைச்சி மதிப்பிட முடியாது. அவர் ஒரு கவிதை கடல், கவிதை சித்தர். என்ன கேட்டால் அறம்பாடிய கவிஞர் கூட சொல்லலாம். ஏன்னா சில சொல்லலாம் அது பழிச்சிருக்கு. அப்பேற்பட்ட கவிஞனோடு இணைந்து வாலி வர்றாரு. அவருடைய தத்துவ பாடல்கள்ல ஒன்றே ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சும்மா 4 வரி. நான் பாட போறதெல்லாம் கிடையாது, எனக்கு பாடுறதுக்கெல்லாம் வராது. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? இறைவன் எல்லாருக்கும் சமமா தான் கொடுக்குறான். இறைவன் எல்லாருக்கும் சமமா தான் கொடுக்குறான். அதை ஒருத்தருக்கு தான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு நினைக்காதங்க. ஊருக்கெல்லாம் கொடுத்தான். ஊருக்கான்றது அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு சொல்றது. இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்றாருன்னா, தென்றல் தென்றல் காற்று இது மண் குடிசை வீடு, நான் அங்கே போக மாட்டேன், மாடி வீடு அந்த பக்கம் தான் போவேன்னு நினைக்கிறது கிடையாது. அதே மாதிரி வெண்ணிலவு ஒளி, அந்த ஒளியானது மண் குடிசை பக்கம் போக மாட்டேன், மாடி வீட்டு பக்கம் தான் போவேன்னு சொல்லி ஒரு காலம் சொல்றது கிடையாது. எடுத்துக்காட்டு
அந்த பாடல்ல அவர் எடுத்துக்காட்டு சொல்றாரு கவிஞர் வாலி. அதை கேளுங்க. மாலை நிலா, அது மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா. இது கடவுளுக்கு சமமா சொல்றாரு. கடவுள் இது மாதிரிதான், ஒருத்தருக்கு குறைச்சோ ஒருத்தர் நிறைஞ்சோ தர்றது கிடையாது, எல்லாருக்கும் சமமா தர்றான். ஏன்னா இதுல என்ன சொல்றான்னா, கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார்கள், உழைத்தவர்கள் தெருவில் நின்றாருன்னு சொல்றான். ஏன்னா அந்த அந்த மாதிரி அமைஞ்சு போகுது சில நேரங்கள்ல. அப்ப இந்த இல்லைன்ற வார்த்தை ரெண்டு பக்கமும் பயன்படுத்துறாரு. இல்லை என்போர் இருக்கையிலே இல்லை என்பார் இருப்பவர்கள். சரிதான் இல்லையா? இந்த இல்லைன்ற வார்த்தையை ரெண்டு பக்கமும் பயன்படுத்துறாரு. இதுல நமக்கு பணம் இருந்தா மனம் இருக்காது, மனம் இருந்தால் பணம் இருக்காதுன்ற ஒரு பழமொழி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த வார்த்தையை இங்க கொண்டு வர்றாரு. மனம் நிறைய பொருள் இருக்கும், மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். அதான் மனம், பணம் இருந்தா மனம் இருக்காது, மனம் இருந்தால் பணம் இருக்காது என்ற அந்த பாடல் பரிசையில் தத்துவ பாடல்ல வந்து அவர் ஐயா சொன்னது மாதிரி கண்ணதான சிக்கனுக்கு இணையாத்தான் எழுதுறாரு. அதே மாதிரி காதல் பாடல் எடுத்துக்கிட்டாலுமே வந்து அது ஒரு 4 வரி மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா ஐயா பெல் அடிச்சிருவார், அது வரை பயமா கிடக்கு. தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்வேன், சுட்டால் புன்சிவக்கும், சுடாமல் கணிச்சு வந்தேன். ஒரு காதலனை வந்து காதலியை பார்க்கும்போது அவர் பார்க்கும்போதே வந்து கண்கள்லாம் சிவந்து முகமெல்லாம் ஒரு மாதிரி அது ஒரு குளிர்ச்சி அடைகிறது. அந்த மாதிரி சொல்றாப்புல. இது இவன் தலைவன் என்ன சொல்றான், கண்கள் படாமல் கைகள் தொடாமல் காதல் வருவதில்லைன்னு சொல்றான். அதுக்கு இவன் என்ன சொல்றான்னா, நேரில் வராமல் நெஞ்சை தொடாமல் ஆசை விடுதலைன்னா, உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன்னு என் மனசுல வச்சுக்கிறணும், என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கிறன்னு உன் மனசுல வைக்கணும், அப்பதான் காதல் என்பது உருவாகும் சொல்லி அந்த மாதிரி பாடல் எழுதுறாரு. இதுக்கு இடையில வந்து ஏன்னா இன்னும் ஒரு தத்துவ பாடலே வந்து இன்னொன்று வந்து ஒரு துன்பத்தை, ஒருத்தருடைய துன்பத்தை வந்து இன்னொருத்தர் சொல்ல முடியாமல் இருக்கும். சில துன்பங்களை தான் சொல்ல முடியும், சில துன்பங்களை சொல்ல முடியாது. அந்த சொல்ல முடியாத துன்பத்தை இப்போ நான் சின்ன ஒரு உதாரணமாக சொல்கிறேன். புலவர்னாலே வறுமையில் தான் இருக்கும், அவங்க குடும்பம் வந்து எப்போவுமே கஷ்டப்படும். அப்போ ஒரு புலவர் வந்து பாண்டிய மன்னன்ட்ட போய் பாட்டு பாடி பரிசில் வாங்கிட்டு வந்து குடும்பத்தை பாதுகாக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு புலவர் போறாரு. அப்ப அவர் வந்து அது பாண்டிய மன்னனை பார்க்க முடியல. இரவு நேரத்துல குளிர். அந்த காலத்துல ஒரே ஒரு கந்தல் ஆடை மட்டும்தான் கட்டி இருக்கிறாரு. அப்ப அதை உடுத்திக்கிட்டு போத்துறது கூட வழி இல்லாம இப்படி மேலே பார்க்குறாரு. மேலே பார்க்கும்போது ஒரு நாரை ஒன்று போகுது, நாரை. அப்போ அந்த நாரையை பார்த்து சொல்றாரு, நீ தெற்கு பக்கம் போய் கன்னியாகுமரியில் நீராடிட்டு நீ வடக்கு பக்கம் போனேன்னு சொன்னா என்னுடைய மனைவி என்னை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பாள். அவகிட்ட போய் நான் வந்து கையது கொண்டும் மெய்யது பொத்தி காலது கொண்டும் மேலது தழுவி பேழையில் இருக்கும் பாம்பென உயிர்க்கும். பொத்திக்கிற கூட ஒன்றும் இல்லாமல் கையையும் காலையும் நொடக்கிக்கிட்டு பாம்பு எப்படி ஒரு பெட்டிக்குள்ள இருக்குமோ அது மாதிரி நான் இருக்கேன்னு போய் சொல்லு. அந்த பாடல் அது மாதிரியாக ஒரு பாடல் நான் உங்களுக்கு வாலி எழுதியிருக்க சொல்கிறேன். கல்யாணம் ஆகி போகுது அந்த மணப்பெண்ணுக்கு. கல்யாணம் ஆகி அவன் வந்து மாமா, அவன் வந்து பட்டாளத்தில் வேலை பார்க்குறவன், பட்டாளத்தில் இராணுவத்தில் இருக்கான். கல்யாணம் முடிஞ்ச 4 நாள்லையே அவன் இராணுவத்துக்கு வர சொல்லி அங்கே உத்தரவு வந்துடுது, அவன் போயிடுறான். இப்போ நாம் யோசிச்சு பார்ப்போம், ஒரு இளம் பெண் கனவே போயிடுறான், தன்னுடைய கஷ்டத்தை யார்கிட்ட சொல்ல முடியும்? என்கிட்ட கையில் காசு இல்லை, ஒரு 50 ரூபா கொடுன்னா கேட்கலாம், கொடுப்பாங்க. இந்த கஷ்டத்தை யார்கிட்ட போய் சொல்கிறது இல்லையா? அதை போய் சொல்கிறா, தென்றலை கூப்பிட்டு சொல்கிறா. எப்படி அந்த புலவன் நாரையை பார்த்து சொன்ன, நாரை போய் அங்கே சொல்லி அவங்களுடைய மனைவி வந்து தகவல் தெரிஞ்சுக்கிற போதில்லை, சொல்ல முடியாத துன்பத்தை யார்கிட்டையாவது துன்பத்தை சொல்கிறது. அப்போ சொல்கிறா, தென்றலே நீ ஒரு பாட்டு பாடு, என் பாட்டில் வந்து தாளம் இல்லை, அதாவது எனக்கு மகிழ்ச்சி இல்லை. அப்போ நீ வந்து பட்டாளத்து மாமனுக்கு மாலையிட்ட மங்கைக்கு தன்னந்தனியா தவிப்பாளா, தூண்டில் மீனா துடிப்பாளா, பூமாலை போட்டாலும் என் மேனி தாங்காதுன்றான். ஏன்னா அந்த காலத்தில் பாடலில் வந்து தலைவன் வந்து சம்பாதிக்க போயிட்டான்னா இந்த மழைக்காலம் முடிஞ்ச மழைக்காலத்தில் நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்போ வரலேன்னு சொன்னால் பசலை நோயின்னு ஒரு நோய் வரும். அது மாதிரி மெலிஞ்சு போய் ஒரு மாலையை போட்டால் கூட
தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோகத்தை சொல்றாப்புல. எதுக்காக நான் சொல்றேன்னா, ஒரு சொல்ல சொல்லியாச்சுன்னு சொன்னா அந்த சொல்லுக்கு வேற ஒரு சொல்லு போட்டா அது சரியா இருக்கும் அப்படின்ற அந்த அளவுக்கு எண்ணாத அளவுக்கு சொல்லுக சொல்லை அச்சொல்லை பிரிதொரு சொல் வெல்லும் சொல் இன்மை அறிந்துன்னு சொல்லி சொற்களை போடுறாரு. அப்ப இப்ப நான் சொல்ற நீ நல்லா கவனிங்க. 81 கண்ணதாசன் மறைஞ்சிடுறாரு. அதுக்கு அடுத்த தலைமுறை வருதுன்னா கொஞ்சம் கூட நேரம் கொடுங்க. 81 கண்ணதாசன் மறைஞ்சிடுறாரு. அடுத்த தலைமுறை உருவாகுது. அந்த தலைமுறை வரும்போது இந்த பாடல்கள் மங்கி போகுது. ஏன்னா அந்த பாடல்கள் தான் ரசிக்க ஆரம்பிச்சு அந்தந்த தலைமுறையில் இருக்கிறவன் தான் ரசிப்பான். அது கூட பாட்டு ஒன்று பாடுறாரு, சின்ன சின்ன வண்ண கோயில், ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு பாடுற பாட்டு. கொஞ்சம் கொஞ்சம் குமுதம்பா புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் பூத்தாடம் தேன்முட்டு நானா நானான்ற ஒரு பாடு. வேகமாக நான் முடிச்சிடுறேன். இப்ப இந்த தலைமுறை நீங்க ஒரு கார்ல போறீங்க, உங்க பேரன் பேத்தி எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு நீங்க ஒரு பழைய பாட்டை கேட்டுன்னு நினைக்கிறீங்க. கண்ணதாசன் பாடலே கேட்குறீங்க. கூந்தல் கருப்பு குங்கும சிவப்புன்னு காது ரெண்டையும் பொத்திக்கிறவன் என்னவோ கெட்ட கத்த வைக்கிறாங்கன்னு சொல்லி பொத்தவனை பத்த மாட்டானே. இப்போ அவனுக்கு தேவை டாடி மம்மி வீட்டில் இல்லை இல்லையா, தடை ஓட யாரும் இல்லை, ஓடி பிடிச்சி விளையாடுமான பாட்டு தானே விரும்பி கேட்பான். ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, தலைமுறை மாற மாற ரசனை மாறுது. இந்த ரசனை மாறுற வரைக்கும் கண்ணதாசன் வரல. யார் வர்றான்? வாலி வர்றாரு. அப்ப அதுக்கு இணையா இவரும் பாட்டு பாடுறாரு. சின்ன ராசாவே சித்தரம்பு கடிக்குதா அது ஒரு பாட்டு பாடலாம் இல்லையா, இல்லையா படிக்கிறா இல்லையா? உன்னை சேராம அடிக்கடி ராத்திரி துடிக்குது அவர் வளர்க்குறான வார்த்தையெல்லாம் போடுறாரா? அவருடைய அதுக்காகத்தான் அவர் வாலி கவிஞர்ன்ற காட்டில் வாலிப கவிஞர்னு பட்டம் கொடுத்தாங்க இல்லையா? அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நாக்கு உணருது. தலைமுறையாக அந்தந்த மக்கள் ரசனை கேட்டார் போல பாடலை தந்தவர் வாலி. இன்னும் நிறைய எழுத சொல்ல வேண்டியிருக்கிற கலைச்சல் நேரம் தான் சொல்றேன். நீங்க பின்னாடி வருவீங்க. அதனால வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சபரி பேசி முடிச்சதும் ஹலோ, தமிழ் இலக்கியம் பத்தி நம்ம ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணலாம். அதில் அவர் கண்டிப்பா கலந்துப்பாரு. நம்ம ரொம்ப சுவாரஸ்யமா அவருடைய எழுத்துக்களை நம்ம ரசிப்போம். ஒவ்வொருத்தருக்கும் அரை மணி நேரம் காத்தால 10 மணிக்கு ஆரம்பிச்சு 4 மணி வரைக்கும் ஓட்டலாம். கவலைப்படாதீங்க. சபரி பேசி முடிச்சதும் எனக்கும் வாலிதான் ஒரு முதலிடமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா காலத்துக்கு ஏற்ப அவரு முக்காமலா தமிழ் அதெல்லாம் பாட்டெல்லாம் பாடியிருக்காரு. அதனால அவரு ஒரு சமயம் அவரும் முதலிடம் தானோ அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அதே சமயத்துல வாலி எல்லளவும் கண்ணதாசனுக்கு குறைச்சல் இல்லாத பாடல்களையும் எழுதியிருக்கார். சில பாடல் வாலி எழுதினதா இல்லை கண்ணதாசன் எழுதினதான்னு சந்தேகமே எல்லாருக்கும் வந்திருக்கு. மாதவி பொன்மையிலால் தோகை வெறித்தால் இந்த பாடலும் ஒன்னா இருக்க கத்துக்கணும் அப்படிங்கிற பாடலும் உதாரணமா சொல்லலாம். எதிர்நீச்சல் படத்துல வாலியோட பாடல்ல சில வரி, வெற்றி வேண்டுமா போட்டு போகலா எதிர்நீச்சல், சரிதான் கூட தலைவலி என்பது வெறும் கோச்சல், எண்ணி துணிந்தால் இங்கே என்ன நடக்காது, கொஞ்சம் முயன்றால் இங்கே எது கிடைக்காது, எல்லாமே கிடைக்கும் முயற்சி வேணும், கொஞ்சம் முயன்றால் இங்கே எது கிடைக்காது. வாலி எழுதின பாட்டு. அப்புறம் இந்த ஒன்னா இருக்க கத்துக்கிற பாட்டு சொன்னேன் இல்லையா, அதுல பாருங்க, தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டும், அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டும், உன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை, இதை புரிந்து கொண்ட ஒருவன் போல் மனிதன் வேறில்லை, கொஞ்ச நேரம் காத்தடித்து ஓய்ந்து போகலாம், வானில் கூடி வரும் மேகங்கள் கலைந்து போகலாம், நேற்று வரை நடந்ததெல்லாம் இன்று மாறலாம், நாம் நீர்வழியே போனால் நன்மை அடையலாம். காதலர் தினம்னு ஒரு படம், அதுல ரோஜா ரோஜான்னு ஒரு பாட்டு சொல்வார். இளையவளின் இடையோரு நூலகம் பார்த்திடா, பனிவிழும் இரவுகள் 1000, இடைவெளி எதற்கு சொல் நமக்கு, உன் நாணம் ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன அப்படிவார். அடடா,
வாலிதான் சிறந்தவர்னுட்டு தீர்ப்பு சொல்லிடலாமா? வேணாம் அருணா மேடம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசுறாங்க பார்த்துடலாமா? இல்லை அருணா மேடம் பேசுங்க. கண்ணதாசன் தான். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நான் கண்ணதாசன் உலகத்திலே இருக்கேன், அதனால் வெளியிலே வரல, அவ்வளோதான். கண்ணதாசன் எல்லா டாப்பிக்கும் தலைவர் சொன்னாப்புல எல்லாத்துலேயும் பண்ணிட்டாரு. அதில் பஜகோவிந்தத்துக்கு 5 வாரம் எழுதியிருக்கார். முதல்ல அவரை சினிமாவுக்கு போட சொன்னப்போ அவர் கேட்டு பேசி அதுக்காக எழுதணும்னு ஆரம்பித்தார், பிளெயினாக ஒன்று. அப்புறம் சினிமாக்காக ஒன்று எழுதி ஜெயசுதாஸ் பாடி அந்த படம் ரிலீஸ் ஆகி வந்துவிட்டது, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இவர் சொன்னாருங்கிறதுக்காக எம்எஸ்விக்கு ஒரு தனியாக ஒரு பாட்டு எழுதி கொடுத்தார், இளையராஜாவுக்கு ஒன்று எழுதி கொடுத்தார், எஸ்பிபிக்கு ஒன்று தனியாக கொடுத்துருக்கார். அது 2 லைன் தான், இது சினிமாவில் வந்திருக்குன்னு சொல்கிறா, பட் எனக்கு என்ன படம்னு தெரியாது. பஜகோவிந்தம் 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 மூடமதே, பகவான் கண்ணன் பதமே சொந்தம், அறிவாய் உந்தன் பாடமதே, நானெனும் அகங்காரம் எனதெனும் அமங்காரம், ஞானத்தின் எதிர்வேதம் ஊனத்தின் அடையாளம், பிறவைகள் வாராது பேரின்ப நிலை தேடு, குடலிசை கோவிந்தன் புகழினை தினம் பாடு. இது அப்படியே பஜகோவிந்தத்தோட அந்த க்ரக்ஸ் ஆஃப் இட் கொடுத்தாச்சு. நம்ம எல்லாரும் பஜகோவிந்தம் கேட்டிருக்கோம், எல்லாருக்கும் தெரியும். பட் சம்ஸ்கிருதத்தில் அவ்வளோ அர்த்தம் நமக்கு புரியாது. இது இன்னும் அந்த பாக்கி நாள் எழுதலைன்னா ஒரு 1 hour நம்ம செஷன் சத்சங்களை பண்ணாப்புல சொல்லணும். இப்போ டைம் இல்லைனாலும் இந்த சின்னதை மட்டும் எடுத்துட்டேன் நான். ஸோ ஃபுல் பஜகோவிந்தத்தோட அர்த்தம் கொடுத்துருக்கார், தெரியாதவளுக்கும் புரியறதுக்காக இது. அப்புறம் இதே கம்பரை எத்தனை பேர் பார்த்து போய் படித்து எல்லாம் பண்ண முடியும்? எல்லாருக்கும் அது முடியாது, அதுக்கெல்லாம் வசதி இருக்காது. கம்பர் சொன்ன 2 வார்த்தையை ஈஸியாக சினிமாவில் சொல்லி எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு இவர் இந்த அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அந்த பிட்டு இருக்கே, அதில் இன்னும் 2 செய்யுள் கழித்து ஒரு லைன் வரும். கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ, இது கம்பரோட லைன். இதை அப்படியே கண்ணதாசன் இந்த பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையாய் இருந்தால் அதுதான் தெய்வத்தின் சன்னதி, அதுதான் காதலின் சன்னதி அப்படின்னு இதை ஈஸியாக கொடுத்துட்டார். இது இப்படி சொன்னால் எல்லாருக்கும் புரியும். அந்த நேரத்தில் மௌனம் மட்டும்தான், வேற பேச வேண்டிய அவசியமே இல்லைவா. அதோட அர்த்தத்தை அவ்வளோ அழகாக குறித்து கொடுத்துட்டார். அப்புறம் ஒரு பாட்டில் ஒரு பொண்ணு, அவளோட ஆசை, அவள் கல்யாணம் பண்ணிக்கிறவன் எப்படி வரான் அப்படின்னு ஆசைப்படுறதுக்கு அவள் இப்போ சாதாரணமாக இருக்கான், ஆனால் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு அவள் பாசிட்டிவாக நினச்சி பாடுற பாட்டு அது. பூமாலைகள் உன் மீது விழுந்து ஊரெங்கும் பேர் பாடும் பொன்னாளிலே, பாமாலைகள் பல்லாக்கு வரிசை ஒன்றல்ல பல கோடி உன் வாழ்விலே, பங்கு கொள்ள வந்தேன் கண்ணா உந்தன் தங்கம் வர கூடாதோ, மங்கை இவள் பேரும் உன்னுடன் சேர்ந்தால் வாழ்வே மலராதோ. இது சித்திரை மாதம் பௌர்ணமி நேரம்னு வர ஒரு பாட்டு, ராமநித்தனை ராமனிலே வரும். ஒரு சாதாரண ஒரு பொண்ணோட எதிர்பார்ப்பு. இதே இந்த மாலைகள் விழ ஊரில் எல்லாரும் பாராட்டணும்னு வாலி எழுதி எம்ஜிஆருக்கு போய் ஊரே பாராட்டி எடுத்தோம், அது வேற ஆங்கிள். இவன் தனக்கு வர ஹஸ்பண்ட் எப்படி வரணும், அவனை எல்லாரும் பாராட்டணும். இப்போ ரொம்ப சாதாரண வேலையில் இருக்கான், எல்லாரும் சாதாரணமாக சொல்கிறான், அவன் பெரிய லெவலுக்கு வரணும்னு இவன் ஆசைப்படுறான். ஸோ அதே 2 லைனுக்கு இவர் கொடுக்குற அர்த்தம் வேற, அவர் கொடுக்குற அர்த்தம் வேற, அது வேற, வாலியோட தறி. இது இப்போ கண்ணதாசன் தான் அழகாக ஒரு நார்மல் லைஃப்பில் கொண்டு வந்துட்டார் அதை. அப்புறம் நம்ம எல்லாருக்கும் ஃபேர்வெல் பாட்டுன்னா பசுமை நிறைந்த நினைவுகளே தான், வேற அப்போல்லாம் ஒன்றுமே தெரியாது. அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஷிப் சாங்லாம் வந்தது. அந்த பாட்டில் எல்லாம் ரசிச்சிருந்தோம், கவனிச்சிருந்தோம்னா தெரியும். குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவி திரிந்தோமே, அந்த வயசில் அப்படி தான் எல்லாம் இருந்தோம். அப்புறம் அதில் 2 லைன் வரும், அதுதான் ரொம்ப முக்கியம். வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே, வாழ்க்கை துன்பம் அறிந்திடாமல் வாழ்ந்திருந்தோமே, நாமே வாழ்ந்திருந்தோமே. இது அந்த ஸ்டேஜில் மட்டும்தான் நமக்கு புரியும். இந்த ஸ்கூல் டேஸில் இருக்கிறது வேற. காலேஜ் வந்ததும் ஒரு கொஞ்சம் பொறுப்பு வரும், வீட்டில் நிலைமை என்னன்னு தெரியும், நம்ம இந்த படிப்பு முடித்து வேலைக்கு போகணும், அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும், பின்னாடி நம்ம லைஃப் இருக்குது, எல்லாம் புரிகிற வயசாகிடுது. அதனால் அது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கில்ட்டோடு தான் பண்ணுவோம். அதனால் அவள் கொடுக்குற பாக்கெட் மணி, அவள் கொடுக்குற துண்டு பணத்துக்குள்ளே ஏதோ நம்மளால் முடிஞ்சதை ஃப்ரெண்ட்ஸோடு சமாளித்து செலவழித்து ஏதோ ஜாலியாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அந்த வரவில்லாமல் செலவு செய்து அந்த வயசில் அந்த ஸ்டேஜில் மட்டும்தான் புரியும். வேறு அதுக்கப்புறம் நம்மளாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அதோட லெவல் மாறிடும், எவ்ரிதிங் வில் சேஞ்ச். அந்த காலேஜ் டேஸில் தான் இது என்ன வேடிக்கைன்னா, இவர் ஸ்கூல் ட்ராப் அவுட்,
ஒரு ஸ்கூல்லேயே அவருக்கு லைஃப்பை பற்றி தெரியாது. இவர் காலேஜுக்கு வந்து நம்மளாம் அந்த பொறுப்போடு இருக்கும், அப்போ நமக்கு புரியறது, பின்னாடி லைஃப்பை பற்றி கவலைப்படுறோங்கிறதெல்லாம் புரிஞ்சுட்டு இந்த 2 லைனில் அவ்வளோ எழுதி வச்சுருக்காரு. ஏன்னா அப்போ வாழ்க்கை துன்பம் தெரியாது, என்னமோ இருக்குது, சரி சம்திங் இஸ் தேர், நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், இப்போ இருக்கிறத ஜாலியாக இருக்கலாம், அப்படி தான் இருப்போம். அந்த 2 லைனுக்கு எல்லாம் ஈடுணையே கிடையாது எல்லாமே. அப்புறம் ஆத்தோரம் மணல் எடுத்து அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அதில் வந்து சந்தோஷ பாட்டும் இருக்குது, துக்க பாட்டும் இருக்குது. சந்தோஷ பாட்டில் வந்து அந்த குழந்தை பாட்டுல வீட்டுக்கு என்னென்ன வேணும்னு குழந்தைகள் வரைக்கும் தெரியும். வெயிலிலே குளிர்ந்திருக்கும், வேலியிலே கொடி இருக்கும், கையகலும் கதவிருக்கும், காற்று வர வழி இருக்கும், வழி மேலே விழி இருக்கும், வந்தவர்க்கெல்லாம் இடம் இருக்கும். இந்த இப்போதான் ஃபோன் பண்ணாதான் வரலாம், நாங்கள் இருக்க மாட்டோம், இதெல்லாம் இப்போதான், அந்த காலத்தில் இதெல்லாம் கிடையாது. அப்புறம் மாமனுக்கு விருந்து வைப்போம், கனிக்கனியாய் எடுத்து வைப்போம், நிலவு வரும் நேரத்திலே நிம்மதியாய் தூங்க வைப்போம். 10 விரல் மோதிரமாம், பவளமல்லி மாலைகளாம், முத்துவடம் பூச்சரமாம், மூக்குத்தியாம் தோடுகளாம், அத்தையவள் சீதனமாம், அத்தனையும் வீடு வரும். அத்தையெல்லாம் அந்த காசுல பாடணும்னு இப்போ பண்ற அத்தை மாமாலாம் இருக்கும், வேற விஷயம். பட் இப்போ அந்த உறவு எல்லாமே போயிடுது. பாதி பேர் ஒரு குழந்தையோட நிறுத்தி வச்சுட்டு இருக்கோம், அப்புறம் என்ன பண்றது அத்தைக்கும் மாமாக்கும். இதே வந்து பேத்தா சாங்கில் வந்து எத்தனையோ கனவுகளாம், எவ்வளவோ ஆசைகளாம், அத்தனையும் மறைந்ததமா, ஆசை நிலா எரிந்ததமான்னு முடிச்சிடுவார் அவர். ஸோ இதுக்குள்ள என்னால் இதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன் நான், குறைச்சி. தேங்க்யூ. கண்ணதாசன் தான், நீங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாது அவர் தேவை. தேங்க்யூ. கண்ணதாசன் இருக்காரு, மேகம் தொடங்கி மனம் வரைக்கும் இலக்கியங்களில் எதையோ தூது விட்டுருக்காங்க. ஆனால் இவர் டென்னிஸ் பால தூது விடுறார். பறக்கும் வந்து பறக்கும் அப்படிங்கிற பாட்டுல ஓடும் உனை நாடும், உன் சொந்தம் என்று கூடும், திரும்பும் என்னை நெருங்கும், உங்கள் பதில் கொண்டு என்னை சேர்க்கும். அது பந்து. கண்ணதாசன் பந்தை வச்சு தூது விட்டுருக்கார். அப்புறம் மகாதேவிங்கிற படத்துல ஒரு பாட்டு, குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டிடும் திருட்டு உலகமடா, உலகம் புரிந்து நடந்து கொள்ளடா. இந்த 4 லைன்ல எவ்வளவு அரசியல் இருக்கு பாத்துக்கோங்க. கருப்பு படங்கிற ஒரு படத்தை அவரே நேரில் தோன்றி ஒரு பாட்டு பாடுவார். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், வாழ்வில் இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், பல்லால் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி திருநாட்டில் வர வேண்டும் பொது உடைமை அப்படின்னு பொது உடைமையை பற்றி ஒரு 4 லைன்ல அழகா சொல்லுவார். பார்த்தால் பசி தீருன்னு ஒரு படம், நீங்க அந்தாதின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு வார்த்தையோட கடைசி அடுத்த வார்த்தைக்கு முதலா இருக்கணும். இது அந்தாதிங்கிற படம், தமிழ்ல சொல்லுவாங்க. இது பார்த்தால் பசி தீருங்கிற படத்துல ஒரு பாட்டில் எழுதியிருக்கார். கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடி அசைந்ததா, நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததும் நிலவு வந்ததா, பாடல் வந்ததும் தாளம் வந்ததா, தாளம் வந்ததும் பாடல் வந்ததா, பாவம் வந்ததும் ராகம் வந்ததா, ராகம் வந்ததும் பாவம் வந்ததா, கண் திறந்ததும் காட்சி திறந்ததா, காட்சி வந்ததும் கண் திறந்ததா, பருவம் வந்ததும் ஆசை வந்ததா, ஆசை வந்ததும் பருவம் வந்ததா, வார்த்தை வந்ததும் வாய் திறந்ததா, வாய் திறந்ததும் வார்த்தை வந்ததா, பெண்மை என்பதால் நாணம் வந்ததா, நாணம் வந்ததால் பெண்மை வந்ததா, ஓடி வந்ததும் தேடி வந்ததும் பாடி வந்ததும் பார்க்க வந்ததும் காதல் என்பதா, பாசம் என்பதா, கருணை என்பதா, உரிமை என்பதா. இப்ப சொல்லுங்க, கண்ணதாசன் தானே முதலிடம். இங்க சொன்னா மேடம் பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு, என்ன பேசுறாங்கன்னு பார்ப்போம். திரு ரங்கராஜன் என்பவர் முதலில் ஓவியத்தில் திறமை பெற்றவர். அவர் ஆனந்த விகடனில் மாலி என்பவரின் மீது அதிக பற்று கொண்டு சரியா தன் பெயரையே வாலி என மாற்றி ஓவிய வாலியானார். பின் காவிய இலக்கணங்கள் படைத்து காவிய வாலியானார். திரை இசையில் வாலிப கவிஞர் வாலியானார். அது ஏன் வாலிப கவிஞர் வாலியானார் என்பது பின்னால் தெரிய வரும். திரையுலகில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். பாடல் ஏற்றுவது என்று முடிவெடுத்த பின் தானா யாரும் கதவை தட்டி நீ பாட எழுதி கொடுன்னு சொல்லலை. அலைஞ்சார், கஷ்டப்பட்டார். ஒரு தடவை எம்எஸ்வி வந்து நீ பேசாமல்
ஊரில் போய் விவசாயம் பண்ணு, உனக்கு பாடல்லாம் எழுத வராது அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் அவர் மனம் தளரலை, திருப்பியும் விடாமுயற்சி பண்ணினார். அப்படியே எதுவும் கிடைக்காத சமயத்தில் நொந்து நூடுல்ஸ் ஆகி சரி போகலாம் அப்படின்னு சொல்லும்போது கவியரசரோட பாட்டு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, அதில் ஒரு வரி வரும், வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். அந்த பாட்டு திருப்பி 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 அவர் கேட்டு சரி என்ன நடந்தாலும் நடக்கிறது, முன் வைத்த கால பின் வைக்கிறது இல்லை, நம்ம பாடிதான் ஆகணும், என்ன நடக்குதுன்னு பார்த்துடலான்னு சொன்னார். ஆனால் அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டார். எதனா அண்ணாமலை படமா ஒரு பாட்டுலேயே ஒரு சின்ன பொட்டி கடை வச்சு பெரிய கடை வச்சு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் மேக்னெட் ஆகுது. வாழ்க்கையில் அப்படிலாம் நடக்காது. வேர்வை சிந்தனும், எல்லாம் பண்ணணும், படிப்படியாக ஏறி நின்னணும், அவமானங்களை சந்திக்கணும், இந்த அங்கீகாரத்தை சந்திக்கணும், நிராகரிப்பை சந்திக்கணும், எல்லாமே சந்தித்தார். 2 கப்பல்கள் இருந்தபோது கட்டு மரத்தில் கடலில் இறங்கிய நான் அவரை சொல்லியிருக்கார். 2 கப்பல்கள் இருந்து யாரும் இல்லை, பட்டுக்கோட்டையாரும் கவியரசரும் தான். எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும், எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும். அவர் படிப்படியாக ஏறி அவர் சிந்தின ஒவ்வொரு வேர்வையும் ஒரு செடியாகி மரமாகி விருட்சமாகி பூவாகி கனியாகி நம்மளுக்கு ஒரு பாட்டு இல்லை 15,000 பாடல்களை தந்துள்ளது. அதில் 3000 பாடல்கள் மட்டும் யார் அவரை விவசாயம் செய்யப்போ என்று சொன்னாரோ அவர்களுக்காக தான். இது எதிர்நீச்சல் போட்டு தான் வந்தார். அதை தான் பின்னாடி ஒரு பாடலில் அவர் வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல், சரதாம் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல், எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது. எத்தனை எளிமையான உண்மையான எக்காலத்திற்கும் பொருந்தும் வழிகள். இப்பவும் அதே பாடலாம், எல்லாருக்கும் இது பொருந்தும். வார்த்தை ஜாலம், கதைக்கேற்ற இசைக்கேற்ற சூழ்நிலைக்கேற்ற ஊக்கமூட்டும் பாடல், தாலாட்டு, அறிவுரை, புரட்சி, காதல், கனிவு, துள்ளல், இளமை, எளிமையான சொல்லமைப்பு அனைத்தும் இருந்ததால் தான் ABC என்று எல்லா நிலை ரசிகர்களையும் கவர்ந்து சிக்ஸர் அடித்தார். 3 தலைமுறை இசையமைப்பாளர்களுக்கு மட்டுமல்ல, 3 தலைமுறை நடிகர்களுக்காகவும் பாடல் எழுதினார். என் 4வது தலைமுறை இப்போதும் அவர் இருந்திருந்தால் சிவகார்த்திகேயனுக்காக அமரன் படத்தில் கண்டிப்பாக அவர்தான் பாடலை எழுதியிருப்பார், இதில் சந்தேகமே இல்லை. 1960 எம்ஜிஆர் படங்கள் ஃபஸ்ட்டு படகோட்டி படத்துலேருந்து அவர் தான் எம்ஜிஆருக்குன்னு, இது எனக்கு ரொம்ப நாள் தெரியாது. எம்ஜிஆர் படம்னாலே கவியரசர் தான் எழுதியிருக்காரு, நான் மட்டும் இல்லை எல்லாருமே அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆனால் அதில் எல்லா பாட்டும் எழுதினது மிஸ் வாலி தான். படகோட்டி படத்தில் இவர் சொன்ன மாதிரி கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், தெய்வத்தாயில் இந்த புன்னகை என்ன விலை, கலங்கரை விளக்கம், காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன், எங்கள் வீட்டு பிள்ளையில அதை மறக்கவே முடியாது. சவுக்கு எடுத்தாலே தெரியும் நான் ஆணையிட்டால் என்று. 40 வருடங்களுக்கு முன் 40 வருடங்கள் நான் உங்களுக்கு சொல்லலைங்க, எம்ஜிஆருக்கு. சாரி, 40 வருடங்களுக்கு முன் வைதேகி காத்திருந்தால் படத்தில் ஒரு இளம் விதவை உங்களை இப்போது காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு அழைச்சிட்டு போகிறேன். அங்கே விஜயகாந்த் தாடி மிசைமா உட்காந்துருக்காரு. ஒரு பொண் ரேவதி, அப்போ சின்ன பொண் கிடுகிடுகிடுன்னு ஓடின்னு வரா. அவள் பாடுறா, ஆகாயம் இல்லாமலே ஒரு நிலவு தரை மீது தள்ளாடுது, ஆதாரம் இல்லாமலே ஒரு கொடியும் ஆடாமல் தலை சாயுது, தாளத்தில் சேராத தனிப்பாடல் ஒன்று சங்கீதம் காணாமல் தவிக்கின்றது. பாட்டு நினைவுக்கு வருதாயா? ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை.
வைதேகி காத்திருந்தால் படத்தை அழகு மலராட அபிநயங்கள் கூட, அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இதை விட அழகா, ஆழமா, சோகமா, ஈவன் இனிமையா ஒரு இளம் விதவியின் மனநிலையை சொல்லறதுக்கு இன்னொரு வாலி தான் வரணும். இன்னொரு பாட்டில் அதே பெண்ணுக்கு சாத்திரங்கள் பெண்ணினத்தை மூடி மறைத்ததம்மா, அந்த ஆத்திரத்தில் பாரதிக்கும் மீசை துடித்ததம்மா, வீடாலும் பெண்மை இங்கு நாடாலும் காலம் வந்தும் ஊமைகள் போலவே என்றும் ஓயாமல் கண்ணீர் சிந்தும், ஏனென்று கேட்கத்தான் இப்போது ஆளில்லை, சமநீதி சேர்கின்ற சட்டங்கள் ஏன் இல்லை, உலகமெல்லாம் விடிந்த பின்னும் உங்களின் இரவுகள் விடியவில்லை. இந்த பாட்டு கண்ணின் மணியே போராட்டமா, உன் கண்களில் என்ன நீரோட்டமா, பெண் முன்னேற்றமெல்லாம் வெறும் பேச்சோடுதானா, பழம்பாட்டோடுதானா, அது ஏட்டோடுதானா, நாள்தோறும் பாடும் ஊமைகள் தானா என்று மனதில் உறுதி வேண்டும் படத்துல அந்த பாட்டு வருகிறது. தெய்வத்தாய் படத்துல வாலியோட பாட்டு ஒண்ணுங்க. எந்த பாட்டுக்கும் தாளம் வேண்டும், எந்த பாவைக்கும் காவல்கள் வேண்டும், எந்த ஆசைக்கும் உருவங்கள் வேண்டும், எந்த பார்வைக்கும் பருவங்கள் வேண்டும், எந்த நேரமும் நீ இங்கு வேண்டும் அப்படின்னு எழுதியிருப்பார். சந்திரோதயம் படத்துல குளிர்காற்று இல்லாத மணல் அல்லவா, கிளி வந்து கொத்தாத கனி அல்லவா, நிழல்முகம் தடுவாத நிலவல்லவா, நெஞ்சோடு நீ சேர்ந்து நிலவல்லவா அப்படின்னு பாட்டு. 100க்கு 100ங்கிற படத்துல இதயம் எனது காணிக்கை, இணைவோம் என்ற நம்பிக்கை, அழைத்தேன் ஓடிவா, ஓடும் காலம் ஓடட்டும், இளமை நின்று வாழட்டும், அழகே தேடிவா, உனக்காக பெண்ணுண்டு உறங்காத கண்ணுண்டு, தனக்காக வாழ்வில் தவிக்கின்ற நெஞ்சொன்று, ஆடேன் ஆசை ஊஞ்சலில் ஆடும் வேளையில் அடடா. இப்படி எப்படிப்பட்ட வரிகள் கவிஞர் எழுதியிருக்கார் வாலி. அந்தாதி பத்தி கண்ணதாசன் எழுதின ஒரு பாட்டு சொன்னேன் இல்லையா, வாலி மட்டும் கம்மியா என்ன, அவர் பூஜைக்கு வந்த மலர்ங்கிற ஒரு படத்துல எழுதியிருக்கார். குழல் தந்த இசையாக, இசை தந்த குரலாக, குயில் தந்த குரலாக நான் பாடுவேன், விரல் கொஞ்சம் யாழாக, யாழ் கொஞ்சம் இசையாக, இசை கொஞ்சம் மனமாக நான் மாறுவேன். இப்போ இவ்வளவு சொல்லியும் கண்ணதாசன் தான் சிறந்தவர் அப்படிங்கிற பேசுறதுக்கு லக்ஷ்மி மேடம் வந்திருக்காங்க. அவங்க பேசுறாங்க. வணக்கம். இதுக்கு முன்னால பேசினவங்க எல்லாம் வாலியை பற்றியும் கண்ணதாசனை பற்றியும் எங்கள் குழுவிலும் அவர்கள் குழுவிலும் பேசினார்கள். கண்ணதாசன் வந்து அவங்க சொன்னாங்க, அவர் வந்து 2 கப்பலுக்கு நடுவில் ஒரு படகு மாதிரி அவர் வந்தார் வாலி அப்படின்ட்டு. கண்ணதாசனும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களும். கண்ணதாசனுக்கு இதுவே ஒரு ஹேண்டிகேப் ஆயிடுது. ஸோ கண்ணதாசன் பற்றி இன்னும் நிறைய சொல்லணும். அவருக்கு ஆல்ரெடி இருக்கிறது போக அவருக்கு இன்னும் சொன்னாதான் அவரோட கட்சி பலமாக இருக்கும். என்னால் முடிஞ்சதை சொல்கிறேன். நான் ரொம்ப குறைச்சல் நேரம்ங்கிறதுனால நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. இது கண்ணதாசன் எழுதின 4 வரி. அதோடு இன்னொரு வரியை கூட சேர்த்துக்கலாம். நான் போடுறேன். என்னன்னா, கவிஞர்களில் அவள் கண்ணதாசன். அதாவது ஒரு காதலன் வந்து தன் காதலியை பற்றி எல்லாத்துலேயுமே மிக சிறந்ததாக ஒன்றை சொல்கிறான். ஸோ கவிஞர்களிலேயே சிறந்தவர் கண்ணதாசன் என்பதற்கு ஒரு வரியை இதில் கூட சேர்த்து சொல்லலாம். அப்புறம் குழந்தைய கொஞ்சறதுக்கு ஒரு பாட்டு. ஒரு பெண் ஒரு குழந்தைய கொஞ்சறது எப்படின்னா, முத்தான முத்தல்லவோன்னு ஆரம்பிக்கிறாள். அப்புறம் அவ்வளோ அழகாக ஒரு குழந்தையோட அந்த குழந்தைத்தனத்தை விவரிக்கிறதுக்காக, சின்னஞ்சிறு சிறகு கொண்ட சிங்கார சிட்டல்லவோ, செம்மாதுளை பிளந்து சிரித்து வரும் சிறப்பல்லவோ,
மாவடு கண்ணல்லவோ மைனாவின் மொழி அல்லவோ. இந்த பாட்டுல நடிச்ச குழந்தை வந்து பிரபல குழந்தை நட்சத்திரம் குட்டி பத்மினி. அவருடைய படங்களை பார்த்தவர்களுக்கு தெரியும், அவருடைய கண்கள் அப்படியே மாவடு மாதிரியே இருக்கும். ஸோ எவ்வளோ பொருத்தமாக உமாய் போட்டிருக்கார் பாருங்க இந்த இதில். அதுக்கப்புறம் தமிழில் வார்த்தை கோர்வைகளை மிக அழகாக கையாண்டிருக்கிறார். காய்கறிகளையும் காதலையும் இணைத்து பேச இவரால் தான் முடியும். அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே நீ என்னை போல் பெண்ணல்லவோ. நிலா குளுமையாக காயும். இந்த காய் என்கிற வார்த்தையை 3 அர்த்தத்தில் அவர் பிரயோகிச்சிருக்கார். எப்படின்னா, நிலா காய்கிறது, வெயில் காய்கிறது, அந்த காய். அப்புறம் அவரைக்காய், கோவக்காய், முருங்கைக்காய், அந்த மாதிரி காய். அப்புறம் 3வது அதற்காக இதற்காக என்று சொல்வதற்கு பதிலாக அதற்காய் இதற்காய் அப்படின்னு ஒரு சொல் வழக்கு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அவர் கண்டினியூ பண்ணுறார். கன்னிக்காய் ஆசைக்காய் காதல் கொண்ட பாவைக்காய், அங்கே காய் அவரைக்காய் மங்கை எந்தன் கோவைக்காய். கன்னிக்காய் ஆசைக்காய் காதல் கொண்ட பாவைக்காய், அங்கே காய் அவரைக்காய் மங்கை எந்தன் கோவைக்காய். கோன்னு இவர் சொல்றது தன்னுடைய தலைவனே. ஸோ ஏலக்காய் வாசனை போல் எங்கள் உள்ளம் வாழக்காய், சொன்னதெல்லாம் விளங்காயோ தூது வழங்காய் வெண்ணிலா, என்னை நீ காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ அப்படின்ட்டு பாடுறாங்க. அதாவது நிலவை ரசித்து கொண்டிருக்கும் 2 காதலர்கள். அதற்கப்புறம் ஒரு கணவனுக்கு, அதுவும் கை கால்கள் செயலிழந்து போன ஒருவருக்கு, ஒரு மனைவியின் ஆதரவான அன்பான ஆறுதல் மொழி இருந்தால் அவனுக்கு அந்த குறையே தெரியாது இல்லையா. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ. சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ, சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பதுண்டோ, மாற்றம் காண்பதுண்டோ. கால்கள் இல்லாமல் வெண்மதி வானில் தவழ்ந்து வரவில்லையா, 2 கைகள் இல்லாமல் மலர்களை அணைத்து காதல் தரவில்லையா, காதல் தரவில்லையா. அப்புறம் ஒரு நடந்த ஒரு விஷயம். நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்திற்காக ஒரு பாடல் பதிவிற்காக டைரக்டர் ஸ்ரீதர் அவர்களும் MS விஸ்வநாதன் அவர்களும் காத்திருந்தார்கள். கண்ணதாசன் வந்துதான் பாடல் வரிகளை கொடுக்க வேண்டும். வெகு நேரமாகியும் அவர் வரவில்லை. அவருக்கு இருந்த மது பழக்கத்தினால் தாமதமாகி கொண்டிருந்தது. MSV அவர்கள் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து இந்த குடிகாரரிடம் மாட்டிக்கொண்டு தவிக்க வேண்டியிருக்கிறது என்று கத்திவிட்டார். இது கண்ணதாசன் காதுக்கும் எட்டியது. சிறிது நேரம் கழித்து அவர் வந்ததும் நேராக MSVயிடம் சென்று, சொன்னது நீதானா, சொல் சொல் அப்படின்ட்டு கேட்டிருக்கார். அந்த நிமிஷமே ஸ்ரீதருக்கும் MSVக்கும் அவர்களுக்கு வேண்டிய பாடல் வரி வந்துவிட்டது. ஏனென்றால் அந்த படக்காட்சி என்னன்னா, அந்த சிச்சுவேஷன் என்னன்னா, நோய்வாய்ப்பட்டிருக்கும் கணவன் தான் இறந்த பிறகு மனைவியை மறுமணம் செய்து கொள்ள செல்கிறான். அந்த மனைவி அப்படியே அதிர்ச்சியில் பாடுறது தான் இந்த 2 லைன்ஸ். அது அப்படியே அவர் பேசினதை அப்படியே கவிதையாக மாற்றுறதுக்கு கண்ணதாசனால தான் முடியும். அவர் பேச்சு மூச்சு எல்லாமே கவிதை தான். ஒரு சென்டென்ஸ். கங்கையை குடத்தில் அடைக்க முடியுமா, அதே போல் கண்ணதாசனை 5 நிமிஷத்தில் பேசி முடிக்க முடியுமா? அதனால் என்னால் முடிஞ்சதை ஒரு ஷார்ட் டைமில் பேசியிருக்கேன். இது நடுவர் அவர்கள் இந்த உதாரணங்களை வைத்து கண்ணதாசனுக்கு தான் முதலிடம் என்று சொல்வார் என்ற நம்பிக்கையோடு அமைகிறது.
அந்த படத்தில் அபூர்வ ராகங்கள் ஒரு படம், அதில் 7 சுரங்கள் பாட்டில் ஆரம்பத்தில் பிறப்பு உன் கையில் இல்லை, இதில் அடுத்தடுத்து நடப்பு உன் கையில் இல்லை, பாதை வகுத்த பின்னே பயந்தென்ன லாபம், அதில் பயணம் செய்திடு மறைந்திடும் பாவம் அப்படின்னு பாடியிருப்பார். ஆனந்த ஜோதி படத்துல நினைக்க தெரிந்த மனமே, இந்த பாட்டு இன்னைக்கு கூட நம்ம கேட்டுட்டு இருக்கலாம். எல்லார் வாழ்க்கையிலும் நடந்த நிகழ்ச்சிகளை அந்த பாட்டில் வரும். அதில் ஒரு ஃபியூ லைன், கொதிக்க தெரிந்த நிலையே உனக்கு குளிர தெரியாதா, குளிரும் தென்றல் காற்றே உனக்கு பிரிக்க தெரியாதா, பிரிக்க தெரிந்த இறைவா உனக்கு இணைக்க தெரியாதா, இணைக்க தெரிந்த தலைவா உனக்கு என்னை புரியாதா. இதுவும் அந்தாதி பாட்டு. நம்ம இவ்வளோதான் பேசிட்டோம். அடுத்து நம்ம சாந்தா மேடம் வாலிதா அப்படிங்க போகிறாங்க. என்ன பேசுகிறாங்க கேட்போம். ஏனைய அவையோர் அவர்களுக்கும் இதற்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி விடுகிறோம். நாங்கள் கவிஞர் சர் கண்ணதாசனை எந்த விதத்திலும் குறைவாக மதிப்பிடவில்லை. அதே சமயம் நீங்களும் திரு வாலி அவர்களை எந்த விதத்திலும் குறைவாக மதிப்பிட வேண்டாம் என்ற வேண்டுகோள் விடுத்து என் வாதத்தை துவங்கினேன். திரு வாலி அவர்கள் தன் சொந்த ஊரிலிருந்து சென்னைக்கு வந்து இங்கு பல்வேறு வாய்ப்புகளை தேடி அலைந்து எதுவும் சரியாக அமையாமல் இப்போ சொன்னபோது மயக்கமா கலக்கமா, கண்ணதாசனின் மயக்கமா கலக்கமா பாட்டை கேட்டு தான் அவர் வந்து ஒரு நம்பிக்கை வந்து சரி நம்ம இன்னும் கொஞ்சம் முயற்சிக்கலான்னு இங்கே இருந்தார். அதுக்கப்புறம் முயற்சித்து அவருக்கும் வாய்ப்பு கிடைத்த பின்பு அவர் வந்து பல்வேறு பாடல்களை பாடியிருக்கிறார். அதில் நம்பிக்கையூட்டும் பாடல் என்று சொன்னால், நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு, இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு, உண்மை என்பது என்றும் உள்ளது தெய்வத்தின் மொழியாகும், நன்மை என்பது நாளை நடக்கும் நம்பிக்கை ஒளியாகும். ஆக யாம் பெற்ற பேரு பெருக இவ்வையகம் அப்படின்னு நமக்கும் நம்பிக்கையூட்டும் வரிகளை கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக வாழ்க்கைக்கு அவர் கொடுத்திருக்கும் வரிகளை பாருங்கள். ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை, யாரும் யார் எது சொன்னாலும் கண்மூடித்தனமாக நம்பிடாது. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டு உன் பகுத்துறை ஊசிச்சு உபயோகம் பண்ணி ஒரு முடிவுக்கு வா. எப்பொருள் எத்தன்மை தாயினும் எப்பொருள் யார் யார் வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. எவன் ஒருத்தனுக்கும் தான்கிற அகம்பாவம் இருந்ததுன்னா வாழ்க்கையை அவனுக்கு கண்டிப்பாக ஒரு பாடத்தை கற்பிக்கும். ஆக அடக்கம் அமருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் என்பதை இந்த ஒரே வரியில் சொல்லியிருக்கிறார் கவிஞர். இன்னும் அவர் வந்து அதுக்கப்புறம் ஆன்மீகம்னு பார்த்தோம்னா வாலி தானே பல மேடைகளில் சொல்லியிருக்கார், நான் ஒரு அக்மார்க் ஆன்மீகவாதி. அதை பற்றி நிறைய பாடலும் பாடியிருக்கிறார். ஜனனி ஜனனி முகுந்தா முகுந்தா இப்படி. அதே சமயம் அவர் வந்து அவருடைய சகோதரிக்கு உடல்நலம் குன்றி அவர்கள் உடல்நலம் தேர்வதற்கு காரணமாக இருந்த எல்லாரும் கைவிட்டுட்டாங்களாம். அவர் நம்பிக்கையில் போயிடுத்து. அந்த சமயத்தில் ஒரு மருத்துவர் வந்து அவருக்கு சிகிச்சை அளித்து அவரும் உடல்நலம் தேடி வந்தபோது அதுக்கப்புறம் அவங்க பல வருஷம் வாழ்ந்தாலும் அந்த மருத்துவரின் பெயர் சுப்பிரமணியம். அதனால சாட்சாத் அந்த முருகனே தான் வந்து தன் சகோதரிக்கு உயிர் கொடுத்தாருன்னு நம்பிக்கையில் அவர் வந்து அவர் ஒரு வைணவராக இருந்தாலும் தீவிர முருக பக்தராகி அவர் எழுதின பாடல் தான் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும். இதை எந்த மேடையில் பேசினாலும் கடைசியில் இந்த பாட்டோடு தான் அவர் அந்த தன்னுடைய உரையை முடிப்பார். அதுக்கப்புறம் சென்டிமெண்ட்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் சென்டிமெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லைங்க. தாய் சென்டிமெண்ட், தங்கச்சி சென்டிமெண்ட், தாலி சென்டிமெண்ட் இல்லாத தமிழ் சினிமாவே இல்லை. இதை வந்து பற்றி பல கவிஞர்கள் எழுதியிருக்காங்க, இவரும் எழுதியிருக்கார். அம்மா என்றழைக்காது உயிர் இல்லையே, இதை அவர் தான் எழுதினது. ஆனால் அது இந்த சென்டிமெண்ட்ங்கிறது தமிழ் சினிமாவில் ஒரு தொடர்கதை.
நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு தொடர்கதை ஒன்று இருக்காது, உங்களுக்கு தெரியுமா? அதுதான் தமிழக மீனவர்கள் பிரச்சனை. இது எந்த அரசாங்கம் வந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியல. இன்னும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடிக்கும் சம்பவம் இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கு. அதுக்கு இவரை மாதிரி வேற யாரும் உருக்கமான பாடலை கொடுத்துக்கிறாங்களா என்று தெரியல. அந்த பாடல் உலகத்தின் தூக்கம் கலையாதோ, உள்ளத்தின் ஏக்கம் தொலையாதோ, உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ, ஒரு நாள் பொழுதும் புலராதோ, ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம், ஒரு ஜான் வயிறை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம். இவ்வளோ ஊருக்குமா வேற யாரும் மீனவர் பிரச்சனையை பாடுனதான் எனக்கு தெரியல. ஆக எல்லா ஏரியாவையும் அவர் தொட்டிருக்கார். அடுத்ததாக காதல் சினிமான்னா, காதல் இல்லாமல் சினிமா இல்லை, காதல் பாட்டு இல்லாமல் வாலிக்கும் வாலி இல்லாமல் சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுக்குற காதல் பாட்டும் கிடையாது. அதனால அவர் காதல் பாட்டுலேயும் அந்த காதல் பாட்டெல்லாம் நான் சொல்லிகிட்டே இருந்ததுன்னா அதுக்கு இப்போ டைமே போகாது. அதில் நிறைய பாட்டு இருக்குது. அதில் ஒன்று சிலர் சொல்லணுன்னாக்கா அவர் லவ் பேர்ட்ஸ் என்ன ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் இப்படி நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் லேட்டரும் இளையராஜா இசையில் அவர் எழுதின போவோமா ஊர்வலம், இந்த பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இங்கே மட்டும் இல்லை, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, ஸ்ரீலங்கா, எங்கே போனாலும் இதே பாட்டு பல ஆண்டுகளுக்கு ஒழிச்சுட்டே இருந்தது. எங்கே போனாலும் இந்த பாட்டு தான் அப்படின்னு பல பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். சரி, இது எல்லா ஏரியாவையும் நம்ம பார்த்துட்டோம். இன்னும் ஒரு ஏரியா பாக்கி இருக்குது. அதாவது ஜாலியாக டப்பாங்குத்துன்னு சொல்லுவோம் அந்த பாட்டு. அது லாலா கிட்டோல் டப்பிமா. இந்த பாட்டு என்ன பார்க்குறீங்க, இது இதுவும் அவரே எழுதினது தான். அதாவது அவர் அவதார புருஷனையும் எழுதுவார், அடுத்தாத்த அம்புஜத்தையும் எழுதுவார், அசக் பச்சமும் எழுதுவார். ஆக அவர் உங்களுக்கு என்ன பாட்டு வேணும், அவர் சாதாரண டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இல்லைங்க, சூப்பர் மார்க்கெட்டு. உங்களுக்கு என்ன வேணுமோ அங்கே போனால் கிடைக்கும், அவர்கிட்ட கேட்டால் கிடைக்கும். அண்டு இப்போ நான் அடுத்து சொல்ல போகிற பாட்டை கேட்டாக்கா இங்கே இது பல பேருக்கு நேர விருப்பமாக இருக்கும். நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு ஏறுறதுக்கு எனக்கு இந்த பாட்டு பல பேருக்கு இங்கே நேர விருப்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதையும் எழுதினது அவர் தான், முக்காபிலா எழுந்ததும் அவர் தான். ஆக உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் ஒன்று சொல்கிறேங்க. அவர் கொஞ்சம் காலம் தாழ்த்தி வந்துட்டார் ஃபீல்டுக்கு. கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா அவர் கண்ணதாசனுக்கு சவால் சரியான போட்டிங்கிற மாதிரி இருந்திருப்பார். அப்புறம் அவர் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, கண்ணதாசன் அவர்களே இவர் எழுதிய கண்ணதாசன் அவர்களே இவர் எழுதிய வாதவி பொன்மையிலாள் இந்த பாட்டை கேட்டுட்டு அவரே யார்ப்பா அந்த பாட்டு எழுதினது, இவ்வளோ அருமையாக எழுதியிருக்கான், இங்கே நல்ல எதிர்காலம் இருக்குன்னு பாராட்டுகிறான். ஆக நாங்கள் முன்னரே சொன்னது போல நாங்கள் கண்ணதாசனை எந்த விதத்திலும் குறைத்து மதிப்பிடவில்லை. அதே சமயம் வாலி அவர்களும் அவரை விட எந்த விதத்திலும் குறைந்தவர்களை தாழ்ந்தவர்களை இரண்டாம் பட்சமானவர் இல்லை என்று சொல்லி 15,000 பாட்டு எழுதுறதெல்லாம் யாருக்குமே ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைங்க. அது ஒரு சகாப்தம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாலி ஒரு பெருப்புள்ள பாடலை பாடியிருக்கார், எழுதியிருக்கார். அதை நான் இப்போ சொல்கிறேன். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரராகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மோகம் இருந்தால் தலைவனாகலாம். கடைசி 4 வரியை திரும்ப சொல்றேன். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றாம் இருந்தால் தலைவனாகலாம். எப்படிப்பட்ட வரிகள்! கருணை இருந்தால் வள்ளலாகலாம். இங்க நம்ம மேல ரொம்ப கருணையா ரொம்ப அன்பா நடந்துக்கிற ஒருத்தர் இருக்கார். கடமை இருந்தால் வீரனாகலாம். கடமையில அவர் எப்படின்னு நான் சொல்ல வேண்டாம்,
கடமை தவறாதவர், கொஞ்சம் கூட கடமை தவறாதவர், தன் பொறுப்பு பெரிய பொறுப்பில் இருந்தால் கூட சின்ன சின்ன வேலைகளை கூட அழகாக செய்யக்கூடியவர். பொறுமை இருந்தால் மனிதனாகலாம். டெய்லி நம்ம போட்டு அவரை தொந்தரவு பண்ணுவோம், அப்போ கூட பொறுமையாக நமக்கு பதில் சொல்லுவார், தலையை ஆட்டுவார், ஒரு சிரிப்பு சிரிப்பார். இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். அவர் இப்போ நமக்கெல்லாம் தலைவனாக இருந்து நம்மளெல்லாம் கவனிச்சுட்டு இருக்காரு. அவர் யார் தெரியுமா? ஊரை சொன்னாலும் பேரை சொல்ல மாட்டேன், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் மெல்லப்போன்னுட்டு காவல்காரன் ஒரு பாட்டு, செம்மாங்கனி புன்னகை நல்லோவியம், செவிழல் தேன்மாதுளை பொன்மொழி செலவோவியம், சிந்து நடை போடும் பார்க்குடம், சின்னவெளி பார்வை பூக்குடம், என்ன மேனியோ இன்னும் பாடவோ தமிழ் தேடவோ, புன்னிடில் தாமரை பூவினால் மன்னவன் கண் விழ, பொய்கையில் மேலானால் முத்தமிழ் பாடிடும் பூங்குயில், முத்தம் ஒன்று வேண்டும் ஆண்குயில். அந்த பாடலில் அன்பு ஊடலில் மங்கை நாணினால். இந்த பாட்டு என்ன தமிழ் விளையாடுது பாருங்க வாலிக்கிட்ட. இந்த பாட்டை கேட்டப்புறமும் கண்ணதாசன் முதலிடம் சொல்றதுக்கு மனசு வருமா? வராது இல்லையா? சரி, என்ன சொல்றார் பாப்பா? சபரி என்ன சொல்றார் பாப்பா? இன்னும் ஒரு கவிஞன் இன்னொரு கவிஞனை மனதார பாராட்டுறது கிடையாது. மேலோட்டமாக நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே என்ன காட்டிலையும் நல்லா பாட்டி எழுதியிருக்கியே அப்படின்றத ஒரு மனசுக்குள்ளே ஒரு பாதிப்பு இருக்கும். ஒரு இசையமைப்பாளர் மகா கவிஞன் கண்ணதாசன் கிட்ட இந்த ஒரு பாடலை போட்டு காமிக்கிறார். அவர் இந்த பாட்டை கேட்டுட்டு, என்னடா இவ்வளோ அருமையான பாடலை எழுதியிருக்குதே, நீ என்ன தேவாரத்திலையும் திருவாசகத்திலையும் எடுத்து எழுதி நீ இசையமைச்சியான்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னாரா, இதை வாலி எழுதுனதுன்னு சொல்லி. இந்த பாடலை மட்டும் கேளுங்க. ஓதுவார் உம்பெயர் ஓதுவார், ஓமெனும் மந்திரத்தின் உட்பொருள் நாடுவார், ஓதாமல் ஒரு நாளும் இருப்பதில்லை, உந்தன் பாதார விந்தத்தை மறப்பதில்லை. அதுக்கடுத்து பாருங்க, ஒன்று வரி விட்டுட்டு சொல்கிறேன். கங்கை கொண்டான் என் மேல் கருணை கொண்டான், கங்கையை தலைமையில வச்சிருக்கிறான். பிறை திங்கள் கொண்டான் நெஞ்சை திருடி கொண்டான், மங்கை கொண்டான் பார்வதியை பாதியை வச்சிருக்கிறவ இல்லையா, மங்கை கொண்டான் என் மனதை கொண்டான், இவை யாவையும் கொண்டான் எங்கள் மாலையும் கொண்டான்னு சிவபெருமான் கழுத்தில் அந்த மாலையை போடும். இதை அவர் தேவாரமா திருவாசகமான்னு சொல்லி அந்த சந்தேகப்படுற அளவுக்கு அந்த பாடல் இருந்தது. இப்போ ஒரு மகா கவிஞனே வாலியை பாராட்டியிருக்கிறான்னா அதை நீங்கள் குறைச்சி மதிப்பிட முடியாது. இன்னொரு முடிவாக ஒன்று என்ன சொல்கிறேன்னா, தலைமுறையாக மாறி வரும்போது இந்த தலைமுறைக்கும் பாடல் எழுதியவர். ஒரு சின்ன 2 அரங்கம் வச்சு, ஒரு அரங்கத்தில் கண்ணதாசன் பாடல் மட்டும் இசையமைத்து பாடப்படும் அப்படின்னு ஒரு அரங்கம், இன்னொரு அரங்கத்தில் வாலி பாடலை மட்டும் பாடப்படும்னு போட்டால், கண்ணதாசன் இசையமைத்து அந்த இசை பாடலை மட்டும் பாடப்படும்ன்றதில் நம்ம வேணால் ஒரு 100 பேர் அங்கே உட்காந்துருப்போம். இங்கே நம்மளை மாதிரி ஒரு 100 பேர் உட்காந்துருப்பான், அடுத்த தலைமுறையிலையும் ஒரு 100 பேர் உட்காந்துருப்பான், இந்த தலைமுறையிலையும் ஒரு 100 பேர் உட்காந்துருப்பான். ஒத்துக்கிறீங்களா? இப்போ இதில் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இவர் ஆரம்பத்திலிருந்து இந்த கடைசி வரைக்கும் பாடல் எழுதினவர், அதாவது இந்த தலைமுறை வரைக்கும். இதில் 5 முறை மாநில அரசு விருதும் 1 முறை தேசிய விருதும் வாங்கினவர். அதே நேரத்தில் இன்னொன்று, இந்திய அரசாங்கம் அவருக்கு பத்மஸ்ரீ வழங்குச்சு இல்லையா? இப்பேற்பட்ட பெருமையுடையவர் நமது வாலி. வாய்ப்புக்கு நன்றி கூறி வாலிதான் என்று முடிவு கொண்டதை வாலி தேசிய விருது பெற்றிருக்கான்னு சொன்ன உடனே எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. அவரோட ஒரு பாட்டுக்கு தேசிய விருது அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் அவர் அது வானான்னு ரெஃப்யூஸ் பண்ணிட்டார். என்ன காரணம் தெரியுமா? அந்த பாட்டு எழுதிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு அந்த பாடலை எழுதினவர்கிட்ட உங்களை பற்றிய விவரங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னை பற்றி விவரங்கள் தெரியாமலேயே நீங்கள் எப்படி ஒரு விருதை எனக்கு கொடுக்கலாம், அப்படிப்பட்ட விருது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னார். இது வித்யாகர்வம். அந்த பாட்டு, இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு, எல்லா மக்களும் என் உறவு, எல்லா மொழியும் என் பேச்சு, திசைதோறும் துருக்கியர் என் தோழர், தேவன் இயேசுவும் என் கடவுள், எல்லா மதமும் என் மதமே, இதுவும் எனக்கு சம்மதமே, ரகுபதி ராகவ ராஜாராம், வதீத பாவன சீதாராம், கங்கை பாயும் வங்க செங்கனில்
கதிர்சாயும் தமிழகம், தங்கு முனையும் கன்னடம், நல் தென்னை மலரும் கேரளம், ஆந்திரம், அஸ்ஸாம், மராட்டி, ராஜஸ்தான், பாஞ்சசாலமும் அனந்த தேசம் எங்கள் அன்னை பூமி பாரதம். இப்படி இந்த பாட்டு முழுக்க தெலுங்கு, கன்னடம், மலையாளம், பஞ்சாபி, காஷ்மீர், இப்படி எல்லா மாநிலங்களையும் சேர்த்து எழுதியிருப்பார். இந்திய ஒருமைப்பாட்டுக்கு வாலின் இந்த பாட்டு தவிர வேற எந்த கவிஞனும் இது மாதிரி ஒரு பாட்டை எழுதுறார். சரி, சண்முகநாதன் என்ன சொல்றாரு? 2 நிமிஷம் சார், அதுக்குள்ள முடிங்க. எதிரணி நண்பர்கள் தலைப்பு கண்ணதாசன் சிறந்த பாடலாசிரியரா அல்லது வாலி சிறந்த பாடலாசிரியரா என்பதுதான் தலைப்பு. இங்கு மற்றவர்களை பற்றி பேசுவதில் தலைப்புக்கு பொருந்தாது. 83 வயது வரை வாழ்ந்தார் கவிஞர் வாலி. அவர் கண்ணதாசனை விட 30 ஆண்டுகள் அதிகமாக வாழ்ந்து 15,000 பாடல்கள் பாடியிருக்கிறார். 84 வயதிலேயே ஆழ்கடலில் மூழ்கி முத்து எடுத்தவர் கவிஞர் கண்ணதாசன். எனவே கவிஞர் கண்ணதாசன் போல ஒரு மனிதனின் குழந்தை பருவம் முதல் அவனின் கடைசி காலங்கள் வரை எல்லா பருவங்களுக்கும் ஏற்ற திரைப்பாடல்களை எழுதியவர்கள் இன்று வரையும் யாரும் இல்லை. கவிஞர் வாலியும் அதற்கு விதிவிலக்கல்ல. தென்றலாக, காற்றாக, புயலாக, நீரோடையாக கவிஞர் போல் தமிழ் திரைப்பாடல்கள் எழுதியவர்கள் அவருக்கு முன்பும் இருந்ததில்லை, பின்னரும் இருந்ததில்லை. கவிஞர் வாலி உள்பட. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ, தொட்டிலுக்கு அன்னை, கட்டிலுக்கு கண்ணி, பட்டினிக்கு தீனி, கெட்ட பின்பு ஞானி, கெட்ட பின்பு ஞானி. கவிஞர் கண்ணதாசன் இந்த வரிகள் மனிதர்களாகிய நமக்கு எல்லோருக்கும் ஒரு மந்திரம். கவிஞர் கண்ணதாசன் போல ஒரு எல்லா வகை மக்களுக்கும் பாடிய அவர் போல் யாரும் பாடியதில்லை. தலைவர் அவர்கள் பார்த்து சரியான எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. நான் என் பங்குக்கும் கொஞ்சம் சொல்லியிருந்தேன் கடைசியில். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஹஸ்பண்டோட அப்பா ஒரு 70 வயசுக்காரரு. அவர் எங்கே போனாலும் ஏதாவது பிரச்சனையை கிளப்பி வீட்டில் கொண்டு வந்துடுவார். ஒரு நாளைக்கு அப்படியே மருமகன் சொன்னால், அப்பா போய் ஏதாவது காய்கறி வாங்கிட்டு வாங்கன்னு. இவர் கிளம்பி மார்க்கெட்டுக்கு போனார். அப்போது அங்கே மார்க்கெட்டில் ஒரு கட்சி ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ் வருது. போலீஸ் வந்ததும் எல்லாரும் விலகி ஓடிட்டாங்க. கொடி பிடிச்சின்ற ஒருத்தன் என்ன பண்ணான்னா, இவர் கையில் கொடியை தந்துச்சுட்டு அவன் ஓடிட்டான். போலீஸ் வந்து இவரை பார்த்தா அவர் கையில் கொடி பிடிச்சிட்டு அவன் 70 வயசுக்காரன் நிற்கிறார். அவர் தூக்கி உள்ளே போட்டு எடுத்துன்னு போயிட்டான். சரி, இன்னொரு வியாழன் வெள்ளி சனி அப்பாவை காணும் இவங்கெல்லாம் தேடுறாங்க. அப்புறம் யாரோ ஒரு விஷயம் சொல்லி இவரை ஜாமீனில் எடுத்து ஒரு 7-8 நாள் ஆகிப்போச்சு. அப்போ அடுத்த மாதம் ஒரு நாளைக்கு இவர் என்ன பண்ணுறாருன்னா, மயிலாப்பூர் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னாங்கிறார். அப்பா இந்த தாட்டியாவது நீ எதையும் பிரச்சனை கிளப்பாமல் போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு பையன் காசை கொடுக்குறான். அப்பா பஸ்ஸில் ஏறி போகிறாரு. பஸ்ஸில் போயிட்டே இருக்கும்போது ஒருத்தன் வந்து, சாமி நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறான். இவர் பார்க்குறாரு, எங்கடா அது இவர் நமக்கு தெரியவே தெரியாது, இவர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறானே அப்படின்னு. என்னதான் இந்த பதில் சொல்லணுமே, நான் நல்லா இருக்கேன்ப்பா அப்படிங்கிறார். அவன் பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் அவன் இறங்க வேண்டிய டைம் வந்துடுது. அவன் இறங்கும்போது, என்ன ஐயரே எனக்கு ஞாபகம் இல்லையா, நம்ம 2 பேரும் ஒன்றா ஜெயிலில் இருந்தோமே அப்படின்ட்டான். பஸ்ஸில் அத்தனை பேரும் இந்த கிழவனை பார்க்குறாங்க. கிழவன் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க 2 பேர். அவங்க 2 பேரும் விலகிட்டாங்க. இப்போ என் பக்கத்தில் இருந்து சண்முகநாதனும் சபரி விலகி என்ன நீதி கொடுக்க போறவருன்னு பயமில்லை. அதே மாதிரி இப்போ நானும் கண்ணதாசனும் வாலியை பற்றி பேசலான்னு நினைக்கிறேன். ஆனால் லட்சுமி மேடம் பேசும்போது அந்த அத்திக்காய் பற்றி பாட்டை சொன்னாங்க. அந்த பாட்டை பற்றி ஒரு நிகழ்வு. இந்த பாட்டை எழுதின உடனே கண்ணதாசன் வந்து வேகமாக ரொம்ப ஆவலாக கொண்டு போய் MS விஸ்வநாதன் கொடுத்து, இந்த பாட்டை ஒரு படத்தில் சேர்த்துடலாமா அப்படின்னு கேட்டார். இந்த பாட்டு பார்த்து அப்படி படித்தார் MS விஸ்வநாதன். சே, இந்த பாட்டை யாருமே ரசிக்க மாட்டாங்கடா, இதை போய் கொண்டு வரிய அப்படின்னா. கண்ணதாசன் அழ ஆரம்பிச்சிட்டார். இது என்ன அருமையான பாட்டு, எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதினேன், நீ இப்படி சொல்லிட்டியே அப்படின்னு. அவர் அழறதை பார்த்துட்டு MSC மனசு மாறிடுது. சரி கொண்டா, அதுக்கு நான் டியூன் போடுறேன் அப்படின்னு ஒரு டியூன் போட்டு இந்த பாட்டு சினிமாவில் வந்தது. இந்த பாட்டில் எவ்வளோ காயம் இருக்குது தெரியுமா?
அத்திக்காய், ஆலங்காய், இத்திக்காய், கன்னிக்காய், ஆசைக்காய், பாவக்காய், அங்கக்காய், அவரைக்காய், கோவைக்காய், மாதுளங்காய், கண்ணுலங்காய், இரவுக்காய், உறவுக்காய், ஏழைக்காய், நீயும்காய், நிதமுங்காய், இருளைக்காய், உருவங்காய், பருவங்காய், ஏலக்காய், வாழைக்காய், ஜாதிக்காய், கனியக்காய், விலங்காய், தூது விலங்காய், மிளகாய், சுரைக்காய், வெள்ளரிக்காய், சிரிக்காய், கொத்தவரங்காய், தனிமையிலங்காய். இவ்வளோ காய் இருக்குதுல. இவ்வளோ காய் இருக்கு. ஒரு பாடல் வெற்றி படமாக்கியதுன்னா, ஒரு பாடல் ஏதோ ஒரு பாடல் ஒரு படத்தையே வெற்றி படமாக்கிது அப்படின்னுங்கன்னா அந்த படம் வந்து முள்ளும் மலரும். அந்த படத்தை எடுத்த தான் முடிச்சுட்டார் மகேந்திரன், டைரக்டர் மகேந்திரன். அந்த படத்தை பார்த்தாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் பார்த்துட்டு இந்த படம் ஓடாது அப்படின்ற. அப்போ மகேந்திரனுக்கு ஒரு தோணித்து, இந்த பாட்டில் ஒரு பாட்டு சேர்க்கலாமே, பாட்டு சேர்ந்தால் அந்த பாட்டுக்காக ஓடுமே அப்படின்ட்டு கண்ணதாசன் கிட்ட ஒரு பாட்டு கேட்டுக்கிறேன். கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதி கொடுத்தார். அந்த பாட்டு ஆனால் ப்ரொடியூசர் என்ன சொல்லிட்டான்னா, ஏற்கனவே நிறையா செலவு பண்ணிட்டேன், படம் ஓடாது போல இருக்கு, இந்த பாட்டை நான் வேண்டாம் சேர்க்க முடியாது, என்கிட்ட பணம் தர மாட்டேன் அப்படின்ட்டான். மகேந்திரனுக்கு என்னதான் இருந்தாலும் இந்த பாட்டு போட்டால் வின் பண்ணிடும், படம் நல்லா ஓடிடும் அப்படின்ட்டு அவர் போய் கமலஹாசன் கிட்ட போய், கமலஹாசன் இது மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், அவர் போட மாட்டேங்கிறார், நீ தான் ஹெல்ப் பண்ணணுன்ட்டு. அந்த பாட்டுக்கு எவ்வளோ செலவாகும் சொல்லி நான் கொடுக்குறேன் அப்படின்னு கமலஹாசன் பணத்தை கொடுத்து டைரக்டர் மகேந்திரன் அந்த பாட்டை பிக்சரைஸ் பண்ணார். அந்த பாட்டு, செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, பூவாசம் மேடை போடுதம்மா, பெண் போல ஜாடை பேசுதம்மா, வளைந்து வளைந்து போகும் பாதை மங்கி மேக கூந்தலோ, மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவம் நாளை மூடலோ, இணைய பருவம் மலையில் வந்தாய் ஏசுகு சொன்ன சொர்க்க சந்தனை, இதழை வருடும் பணியில் காற்று கம்பன் செய்த வர்ணனை, ஓடும் தாழும் வாடை காற்று வானம் உலகை காட்டுது, உள்ளே வரும் வெள்ளம் ஒன்று இங்கே என்னை கூட்டுது, மறவேன் மறவேன் அற்புத காட்சியை மறவேன் இப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டு போட்ட உடனே படம் செம ஹிட்டு. இந்த பாட்டுக்காகவே படம் நல்லா ஓடித்து. அப்புறம் ஆலயம் முடிங்கிற ஒரு படம், அந்த படத்தில் கவிஞர் ஒரு பாட்டு எழுதுவார், தட்டி சுட்டதடா கை விட்டதடாங்கிற பாட்டு. அதில் எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, நான் இதே தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா, இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதடா அப்படிம்பார். இதுக்கான பொருள் என்ன? நமக்கு எத்தனை பேருக்கு இது தெரியும்? எறும்பு தோலுங்கிறார், யானை வந்ததுங்கிறார், என்ன இதுக்கு முக்கியமான என்ன தெரியுமா? எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா என்ற உமானத்தை சொல்றார். சில சமயங்களில் நம்ம சில விஷயங்கள் முக்கியம் இல்லாதவை அப்படின்னு நினைக்கிற விஷயம் நாளைக்கு பெரிய விஷயமா மாறக்கூடும். அதான் எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு உவமானம். அப்புறம் எளிதாக என்னிடம் இதயத்தை தேடி அலையாமல் வெளியில் மன அமைதியை தேடி சிந்தனையில் இருந்து விட்டேன், ஆனால் வெளியே எதையும் தேடாமல் எனக்குள்ளேயே இருக்க ஞானம் வந்தது. இதைத்தான் அவர் சொல்லார், இதயத்தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததுடா. உன்னோட மனசுதான் உன்னோட இது, ஏன் ஞானம் இருக்குது இதுக்கே கேட்க, அதான் இதயத்தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததுடா. ஞானம் வந்தால் எல்லாம் தெளிஞ்சு உள்ளம் நாம் பிறக்கும் முன்னே இருந்தது போல அமைதியாயிடும். அதுக்காக தான் இறந்த பின்னர் உடல் எப்படி அமைதியா இருக்குமோ அப்படி தற்போது மனசும் அமைதியாயிடுது. அப்படிதான் இந்த வரிகளில் சொல்லியிருக்கார். எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, இதயத்தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா, இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதடா. ஆஹா, எவ்வளோ அர்த்தங்கள். காட்டு ரோஜான்னு ஒரு படம், இந்த படத்துல பத்மினி நடிச்சிருந்தாங்க. முதல்ல சரோஜாதேவியை போட்டிருந்தா. அந்த பீரியட்ல கதாநாயகி பத்மினி கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. கதாநாயகி வேறு யாருவே கிடையாது, சரோஜாதேவி ஒருத்தர் தான். எல்லா படத்துலையும் சரோஜாதேவி தான். அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கால் ஷீட்டு ஒழுங்காக வரதில்லை. பார்த்தாங்க ப்ரொடியூசர்லாம் பார்த்தான், சரோஜாதேவி ஆணவத்தை அடக்கணும், இதுக்கு ஒரே வழி போன பத்மினியை கூப்பிட்டு வரணும் அப்படின்னு பத்மினி கிட்ட போய் கெஞ்சி திருப்பி அழிச்சின்னு வந்தாங்க. அழிச்சின்னு வந்துட்டு கண்ணதாசன் கிட்ட சொல்லி சரோஜாதேவிக்கு புரிகிற மாதிரி ஒரு பாட்டு எழுதினாங்க. அவர் எழுதினார், ஏனடி ரோஜா என்னடி சிரிப்பு எதனை கண்டாயோ, அன்று போனவன் இங்கு வந்து விட்டான் என்று புன்னகை செய்தாயோ, ஏனடி ரோஜா என்னடி சிரிப்பு எதனை கண்டாயோ, அன்று போனவன் இங்கே வந்து விட்டான் என்று புன்னகை புரிந்தாயோ அப்படின்னு எழுதலாம். இதே படத்துல கதாநாயகியவே ஹீரோவை வந்து
வந்துடுறா. அவன் ரொம்ப வெறுப்பில் தண்ணியை போட்டு ராத்திரி ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ இரவு காவல்காரன் மொத்தம் யார் பாணி எந்த ஊர் அப்படின்னு கேட்குறான். என்ன பாடுறான், இவன் பாடுறான் கதாநாயகன், எந்த ஊர் என்றனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா, எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் அறிந்த ஊர் அல்லவா, உடலூரில் வாழ்ந்திருந்தேன், உறையூரில் மிதந்திருந்தேன், கருவூரில் குடிபுகுந்தேன், மண்ணூரில் விழுந்து விட்டேன், கண்ணூரில் கவிழ்ந்திருந்தேன், கையூரில் வளர்ந்திருந்தேன், காலூரில் நடந்து வந்தேன், காலையூர் வந்து விட்டேன், வேலூரை பார்த்து விட்டேன், வெளியூரில் கலந்து விட்டேன், பாலுருவும் பருவம் என் பட்டணத்தில் குடிபுகுந்தேன், காதலூர் காட்டியவள் காட்டூரில் விட்டுவிட்டால், கன்னியூர் மறந்தவுடன் கடலூரில் விழுந்து விட்டேன், கன்னியூர் மறந்தவுடன் கடலூரில் விழுந்து விட்டேன், பள்ளத்தூர் தன்னில் என்னை பரிதவிக்க விட்டுவிட்டு மேட்டூரில் அந்த மங்கை மேலேறி நின்று கொண்டால், கீழூரில் வாழ்வதற்கும் கிளிமொழியால் இல்லையடா, மேலூர் போவதற்கும் வேலை என்னும் வரவில்லையடா. ஆஹா, என்ன ஒரு அருமையான பாட்டு. எம்எஸ் விஸ்வநாதன் வந்து கண்ணதாசன் சொன்னார், எப்போ பார்த்தாலும் நீ பாட்டு எழுதிட்டு வந்துடுற, நான் அதுக்கேற்ற மாதிரி டியூன் போடுறேன், இப்போ நான் உனக்கு சந்தம் சொல்லுவேன், நீ பாட்டு எழுதணும், முடியுமா பார்க்கலாம், எங்கிட்ட எழுதுனா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னார். விஸ்வநாதன் சொன்னார், லாலா 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 லலா லா லலா லா லலா. சொன்ன உடனே டக்குன்னு சொன்னார், வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா, நீ இல்லாத நாளெல்லாம் நான் தேய்ந்த வெண்ணிலா, வான் நிலா நிலா உன் வாலிபம் நிலா. இப்படி பாட்டு ஃபுல்லா நிலா நிலா நிலான்னு வரும். நான் ரொம்ப சொன்னேன்னா இவங்க யாரும் எனக்கு பெல் அடிச்சிடுவாங்க, அதனால இதோட எடுத்துக்கிறேன். அந்த பாலியை பத்தி சொல்லணும்னா, அவர் பாட்டுக்கு முன்னாடி வேற ஒரு சின்ன இன்சிடென்ட். அவர் தமிழை பார்க்கலாம், கம்மன் விழால வாலியை பேச சொன்னாங்க. அவர் சொன்னார், ஒரே லைன், ராவணனை இராவண்ணன் இராவண்ணனே, ராவணனை இராவண்ணம் இராவண்ணனே அப்படின்னார். இருக்கிறோம் புரியல என்ன இராவணனை ராவணனை, இராவண்ணம் இல்லாத வண்ணம், இராவணனே செய்தவன் இருள் நிறமிந்த இருளை போன்ற நிறமுடைய ராமன், இராவணனை இராவண்ணம் இராவணனே, இதுதான் அர்த்தம். அதே மாதிரி வாலி சொல்றார், தனக்கு பிடித்தமானதை பிடித்து தருவான் என்று தனக்கு பிடித்தமான மானை கேட்டாள், பிடித்த மானை பிடித்த மான் கேட்டாள், சோற்றுக்கு எழுத வந்தேன், இப்போல்லாம் சோறுக்கு சாப்பிட்றது கூட டைம் இல்லை அப்படின்னு பிரபலமான உடனே அவர் சொன்னார். விஸ்வநாதனை சந்திக்கிற வரைக்கும் நான் கவிதை வரிகள் தான் எழுதிக்கிட்டு இருந்தேன், அவரை சந்திச்ச அப்புறம் வருமான வரியே கட்டக்கூடிய அளவுக்கு வந்துட்டேன் அப்படின்னார். கண்ணதாசன் செத்ததுக்கு அப்புறம் அவர் இரங்கல் பாடல சொன்னார், எழுத படிக்க தெரியாத எத்தனையோ பேர்களில் யமனும் ஒருவன் ஒரு அழகிய கவிதை புத்தகத்தை கிழித்து போட்டு விட்டான் அப்படின்னு. இந்த வாலியை பத்தி ஒரு 2-3 பாட்டு சொல்லி என்னுடைய இதை முடிச்சுக்கிறேன். இந்த பாரதிதாசனோட பாட்டு இருப்பார், தமிழுக்கும் அமுது என்று பேருன்னு. அந்த பாட்டை கதாநாயகியை வச்சு கண்ணதாசனோட பாட்டு எழுதியிருப்பார், முத்துராமன் பாடுவார். இந்த பாட்டு தியேட்டரில் ஓடிட்டு இருக்கும், பஞ்சவர்ண கிளி படம் தியேட்டரில் இந்த பாட்டு போயிட்டு இருக்கும்போது கொத்தமங்கலம் சுப்பு படம் பார்த்துட்டு இருக்கார், எழுந்து நின்று கத்துறார், ஒன்ஸ் மோர்ன்ட்டு. அவருக்காக படத்தில் இந்த பாட்டை இன்னொரு வாட்டி போட்டாங்க தியேட்டரில். அந்த பாட்டு, அவளுக்கும் தமிழென்று பேர் என்றும் அவளெந்தன் உள்ளத்தில் அசைகின்ற தேர், அவளுக்கு நிலவென்று பேர் வண்ண மலர் கொஞ்சம் கோழிலகும் மோளுக்கு நேர், அவளுக்கு குயில் என்று பேர் அந்த குயில் கொண்ட குரல் கொண்டாடும் ஊர், அவளுக்கு அன்பென்று பேர் அந்த அன்பென்ற பொருள் நல்ல பெண்மைக்கு வேர், பெண்மைக்கு வேர், அவள் எந்த அறிவுக்கு நூல், அவள் மொழிகின்ற வார்த்தைகள் கவிதைக்கு மேல், கவிதைக்கு மேல், அவளுக்கு அழகென்ற பேர் அந்த அழகை உள்ளத்தை ஒழுகின்ற தேர், உழுகின்ற ஏர், அவளுக்கு உயிர் என்று பேர் என்றும் அவள் என் வாழ்வென்னும் வயலுக்கு நீர், அவள் இந்த நினைவுக்கு தேன் இந்த மனம் என்னும் கடவுளுக்கு கரைகின்ற வாழ், அவள் இந்த நினைவுக்கு தேன் அவளுக்கும் தமிழ் என்று பேர். காத்து வாங்க போறாரு கலைஞர் விளக்கத்துல, கவிதை வாங்கி வந்தார். அது என்ன காத்து வாங்கி போயிட்டார், கவிதை என்ன வாங்க வந்தார், இப்படிலாம் நம்ம நினைப்போம். அதுக்கு என்ன உண்மையான அர்த்தம்னா, காற்று வாங்க போயிட்டு இயற்கையின் அழகில் மெய்மறந்து
அமைதியான காற்றை அனுபவிக்க சென்ற போது அது மனசில் ஒரு அழகான கவிதை போல இனிமையான ஒரு உணர்வை தந்தது. இதுதான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன், அதை கேட்டு வாங்கி போனால் அந்த கண்ணி என்னவானால் இந்த பாட்டுக்கான அர்த்தம். சின்ன தமிழ் படத்துல ஒரு பாட்டு, தூளியிலே ஆட வந்த மின்விளக்கே, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத ஆணிமுத்தே, அந்த நாளில் இந்த தோளில் அன்பு போல இருந்தாயே, என்னை தேடி வருவாயே, அன்னம் போல இருந்தாயே, என்னை சேர வருவாயோ. துக்ளக் பாட்டில் அல்லாவையும் விடல அவர். அல்லா அல்லா நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் இல்லை, நிறம் வெளுக்க நீர்தான் உண்டு, நீர் வெளுக்க நீர்தான் உண்டு, மனம் வெளுக்க இதுதான் உண்டு, நபியே உன் வேதம் உண்டு. உடலுக்கு 9 வாசல், மனசுக்கு 80 வாசல், உயிருக்குயிராய் காணும் ஒரு வாசல் பள்ளி வாசல், இருப்போர்க்கு எல்லாம் சொந்தம், இல்லார்க்கு எதுதான் சொந்தம், நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நாயகனே நீயே சொந்தம் அப்படின்னு அல்லாஹ்வை பற்றியும் பாடிட்டார். இப்போ தீர்ப்பு சொல்லக்கூடிய நேரம் வந்துடுது. என்ன தீர்ப்பு சொல்லலாம்? இப்படி கண்ணனையும் வாலியையும் பற்றி எல்லாருமே நல்லா பேசினாங்க. சில சமயத்தில் வாலியை முதலிடம் சொல்லிடலாமா அப்படின்னு ஒரு எண்ணம், சில சமயத்தில் கண்ணதாசன் சொல்லிடலாமா எண்ணம். நானும் இப்படி ஆராய்ஞ்சி உங்கள் பேசலாம் பார்த்தேன். சமன் செய்யும் தீர்வுக்கும் கோல் போல் தராசை இப்படி எடுத்தேன். வாலியை பற்றி பேசினதெல்லாம் இந்த தட்டில் வச்சேன், கண்ணதாசன் பேசினதெல்லாம் இந்த தட்டில் வச்சேன். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு. சாலமன் பாப்பையா மாதிரி முடிவை சொல்லிடலாமா, 2 பேருமே சமன்ட்டு அப்படின்னு நினைக்கேன். சொல்கிறேன். என்னோட தீர்ப்பு என்னன்னா, கொஞ்சம் ஃபோன் வருது. ஹலோ ஹலோ, யாரும் வாலியா? எங்க சார் பேசுறீங்க? சொர்க்கத்திலிருந்து பேசுறீங்களா? இந்த பட்டிமன்றத்தை நீங்க கேட்டுட்டீங்களா? அங்க லைப்ரரியிலேவா? பெர்லின் சார் கூட சொல்லவே இல்லை. ஓ எல்லாம் கேட்டீங்களா? அதெல்லாம் ஆமா, நான் அதான் தீர்ப்பு சொல்ற நேரம் வந்துடுச்சாதான். தீர்ப்பு சொல்றது முன்னாடி உங்களை கேட்கணுமா? சரி, என்ன சொல்லணும் சொல்லுங்க. இருங்க எழுதிக்கிறேன். சொல்லுங்க சார். சரி சார், சரி சரி சரி, நான் அப்படியே சொல்லிடுறேன். சார், அங்கே வெத்தலை சீவெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதா? ஓ, நிறைய கிடைக்குதா? கண்ணதாசன் இருக்காரா? அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசிடலாம். இது தூங்கிட்டு இருக்காரா? சோமபானம் குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காரா? சரிதான், அங்கேயும் ஒரு கூட இல்லையா? சரி 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 சார், இங்கே எல்லாரும் உங்களை கேட்டதா சொன்னாங்க. அப்படியா? நீங்களும் எல்லாரும் நல்லா பேசுனீங்களா? நல்லா பேசுனீங்களா? உங்கள் எல்லாருக்கும் வார்த்தைகளை சொன்னார் வாலி. அப்புறம் அப்படியா சார்? சரி, அதை நீங்கள் எனக்கு மெயில் அனுப்புங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். ரைட் சார், தேங்க்யூ சார். ஐசாக் சார், பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வாங்க. வாலியை மயக்கமா கலக்கமா பாட்டை அமைச்சிருக்கார். மயக்கமா கலக்கமா மனதில் குழப்பமா, இதை இவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்க. ஆனா அவர் என்ன சொல்றார், ஒவ்வொரு 2 லைன்லயும் அவர் ஒரு கேள்வி கேட்டாராம் மனசுக்குள்ள. அந்த கேள்விக்கு பதில் இருக்கான். மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. வாலி கேட்கிறார் மனசாட்சியில. ஆமா நடுக்கம். அது சொல்றார், வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்தோறும் வேதனை இருக்கும். இந்த 2 லைன்ல கேட்டோன்னே வாலி கேட்கிறார், வாசல்தோறும் வேதனை இருந்தா எப்படி வாழறது? வரும் துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. நீ இப்படிதான் சொல்ற, துன்பத்தை எப்படி தாங்க முடியும்? எதையும் தாங்கும் இன்பம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். நொந்து போயிருக்கேன், அப்புறம் எப்படி எதையும் தாங்கும் இதயம் வரும்? ஏழை மனதை மாளிகையாக்கு, இரவும் பகலும் காவியம் பாடு. மனசை மாளிகை மாதிரி ஆக்கிட்டா அந்த சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? நாளை பொழுது இறைவனுக்கே அளித்து நடக்கும் வாழ்வில் நிம்மதி தேடு.
இறைவன் கிட்ட கொடுத்துட்டா அப்புறம் எப்படி நிம்மதி தேடுறது? உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்தேன் நிம்மதி நாடு. இந்த பாட்டில் குர்ஆன், பைபிள், பகவத்கீதையில வர எல்லா விஷயங்களும் வந்துடுது அப்படின்னு வாலி என்கிட்ட சொன்னார். இந்த பாட்டை என்ன பண்ணிருக்காருன்னா, நீ சொன்னிய தராசு, அதில் கண்ணதாசன் தட்டு இருக்கு இல்லையா, அதில் இந்த பாட்டை வை அப்படின்னார். நான் வச்சேன், கண்ணதாசன் பாட்டு இறங்கிடுது. அப்போ தமிழ் திரைப்பட பாடலாசிரியர்களில் முதலிடம் வாலியே சொல்லிட்டார். முதலிடம் கண்ணதாசனுக்கே, கண்ணதாசனுக்கே, கண்ணதாசனுக்கே. நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை அளித்த ஜீவாவாதிகளுக்கு என் நன்றி, பெர்லின் சாருக்கு என் நன்றி, கடைசியாக ஒரு கெஸ்ட் ஆர்டிஸ்டாக உள்ள வந்துட்டு போன ஐசக் சாருக்கு நன்றி. எல்லாருக்கும் எங்கள் வணக்கம்.